கனெக்ஷனாக இருக்குது. கைகாலெல்லாம் பதறது. இந்த இடத்தினுடைய விடிவுக்காக தங்களுடைய இளைஞர்களை ஈகம் செய்தோரை மனதில் நிறுத்தி ஈழத்தமிழ் படைப்பொன்றுக்கு அதனுடைய துவக்க விழாவுக்கு இந்த ஒரு பிரமாண்டமான மக்கள் கூட்டத்தை பார்ப்பது இதுவே முதல் தடவை. எனது மண் பெருமை கொள்கிறது. எங்களுடைய சினிமாவை ஆரம்பிப்பதற்கான ஒரு நாளாக இன்றைய நாள் ஆரம்பித்திருக்கிறது. அந்த ஆரம்ப நாளிலே ஏராளமான மக்கள் வந்திருப்பது மகிழ்ச்சி. அதைவிட இரட்டிப்பு மகிழ்ச்சி எங்களுடைய படைப்புகளையும் அங்கீகரிக்க வேண்டும், ஊக்கப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்துக்காக இந்தியாவில் இருந்து ஏராளமான வேலைப்பாடுகளுக்கு மத்தியிலும் எங்களுடைய ஒரு வேண்டுகோளுக்கு இணங்க இங்கே அவருடைய பணிகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய எங்களுடைய தெரிந்திய கலைத்துறை சார்ந்த அனைவருக்கும் முதல்ல உங்கள் மக்களாகிய உங்கள் சார்பாக ஒரு மிகப்பெரிய வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கவி பேரரசு வைரமுத்து என்கின்ற ஒரு கவிஞர் வாழ்கின்ற காலத்திலே நாங்களும் வாழ்கின்றோம் என்பது ஒருவித பெருமை. அவருடன் நட்பு பாராட்டி, அவருடன் கைகோர்த்து, அவருடன் நன்மை தீமைகளை பேசி, ஒரு தந்தைக்கு தந்தையாக, ஒரு தனையனுக்கு தனையனாக, ஒரு நண்பனுக்கு இனிய நண்பனாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு நீண்ட காலமாக கிடைத்ததை இட்டு நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கும் அவருக்குமான நட்பு ஒரு கண்ணீரில் ஆரம்பித்தது. அந்த நட்பு எவ்வளவு தூரம் அந்நிய நெருக்கமானது என்பதற்கு ஒரு சிறிய உதாரணத்தை கூறிவிட்டு அடுத்த பக்கத்தில் சேர்க்கிறேன். சுவிட்சர்லாந்திலே ஒரு நிறைய நண்பர்கள் கூட்டத்தோடு இருந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். கவிஞருடைய பேச்சு அங்கே ஈடுபடுகிறது. ஒவ்வொரு பாடல் வரிகளை ஒவ்வொரு பாடி காமிக்கிறார். அந்த பாடல் வரிகளை பாடுகின்ற பொழுது ஒரு விவாதம் வருது. இவர் எப்படி இந்த வரிகளை எப்படி இவர் தேடியிருப்பார் என்று சொல்லி, முகிலினங்கள் அலைகிறதே, முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததினால் அழுதுடுவோ அது மலையோ. அந்த வரிகளை திரும்ப திரும்ப எண்ணி எண்ணி பார்க்கின்ற பொழுது எப்படி ஒரு கவிஞனுக்கு இப்படி ஒரு அற்புதமான வரிகள் அந்த காலகட்டத்திலே ஒழிந்ததுன்னு சொல்லி ஒரு விவாதமே நடந்து கொண்டிருக்கிற பொழுது உடனடியாக அதற்கு நான் தொலைபேசியிலே அழைப்பு எடுக்கிறேன். நான் இப்படி சுவிஸ்ல இருக்கிறேன், நண்பர்களோடு இருக்கிறேன், இந்த பாடல் வரிகள் எப்படி நீங்கள் எழுதினீர்கள் என்று பெரிய விவாதமே நடக்கிறது என்று சொல்லி அதுக்கு பெரிய விளக்கத்தை தந்தார். உண்மையிலே அந்த தூரம் ஒரு எடுத்தோடு ஒரு தொலைபேசி எடுத்து கலைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கவிஞரோடு அருகிலே இருப்பது மிக்க மகிழ்ச்சி என்று இந்த விழாவுக்கு நீங்கள் வந்திருப்பது சிறப்பு சேர்ப்பதாக அமைகிறது. எங்களுடைய ஈழத்து மக்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் ஐயா. அதே போன்று இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் அருமை அண்ணன் தேனப்பனை இப்போ சமீப காலமாக ஏராளமான படங்களிலே ஒரு வில்லன் கரெக்டர்லே பார்த்திருப்பீர்கள். ஆனால் அவர் எப்போவுமே பெரிய ஒரு பட்டை, சுவாமி பக்தி, எந்த நேரமும் கோயில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர். எனக்கும் அவருக்கும் அடிக்கடி நெருங்க வாக்குவாதங்கள், சண்டைகள் வரும். ஆனால் என்றைக்குமே அவர் என்னை விட்டுக் கொடுத்ததும் இல்லை. இன்னொரு சந்தர்ப்பத்திலும் எனக்கு எப்போவுமே இந்தியாவிலேயே ஏராளமான உதவிகளை புரிந்திருக்கிறார். எந்த ஒரு பலனும் இல்லாமல் அவரிடம் அடிச்சு கேட்ட உடனே அண்ணன் வந்துடலாம் அண்ணன், ஒரு பிரச்சனை அண்ணன் அப்படின்னு சொல்லி, நம்ம பிள்ளை வந்துடலாம் அண்ணன் என்று சொல்லி அங்கே இருந்து உங்களுடைய ஷூட்டிங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கக்கூடியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அதே போல இயக்குனர் பாண்டியராஜன் இங்கே வந்திருக்கிறார். அண்ணா, நீங்கள் தொடர்ச்சியாக வெற்றி படங்களை தயாரித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த சூழ்நிலையை நீங்கள் இங்கே வர வேண்டும் என்று சொல்ல தேவையே இல்லை. ஆனால் எங்களுடைய கொப்பல்கோடி உறவுகள் அங்கே ஒரு முழு நீர ஒரு வித்தியாசமான ஒரு திரைப்படத்தை தயாரிக்கிறார்கள். நிச்சயமாக வந்து இந்த விழாவிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி கேட்டவுடனே எந்த ஒரு மறைப்பும் தெரிவிப்பாக வந்ததுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் எல்லாம். உங்களுடைய ஆதரவு மட்டுமல்ல, உங்களுடைய அறிவுரைகள்
உங்களுடைய இந்த திரைக்கு சார்ந்த பயிற்சிகள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தேவை. நிச்சயமாக நீங்கள் அதை காவலை செய்வீர்கள் நம்புகிறேன். அதே போன்று நித்திலன் சமீப காலமாக இந்தியாவிலேயே ஒரு சில படங்கள் எடுத்தாலும் ஆனால் பேசப்படக்கூடிய ஒரு டைரக்டராக உருவாகி கொண்டிருக்கக்கூடியவர். அவரும் கேட்ட உடனே அவர்கள் இப்போ பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அழைப்பை ஏற்று வந்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதே போன்று இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர் ரஞ்சித் சொல்லி சொன்னால் இலங்கையிலே அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஏன்னு சொன்னால் ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர், மிக ஒரு ஸ்மார்ட்டான ஒரு குட் லுக்கிங் மேன். நீங்களும் உங்களுடைய இந்த பிஸியான ஷெட்யூலை விட்டுட்டு என்னுடைய அழைப்பை வந்ததுக்கு மிக்க நன்றி. அதே போல் சிங்கம்புலி என்று சொன்னோன்னே என்னோட மகன் இங்கே வந்தோடனே அவரை பார்த்துட்டு தான் உடனே உங்களோட பகுதியெல்லாம் எனக்கு நல்லா பிடிக்கும்னு சொல்லி பார்த்தோன்னே எனக்கு மகிழ்ச்சியாக கூட எங்களை மக்கள் உங்களை நேசிக்கிறார்கள். எங்களை மக்களை நேசித்து நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க. உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த விழாவில் இந்த படத்திலே ஒரு கவிஞனாக எங்களுடைய ஈழத்து கவிஞன் பொத்துவில் அஸ்வின் அவர்கள் இந்த பாடல் இருக்கிறார். அவரும் அவ்வளவு தூரத்தில் இருந்து நேற்றே வந்து இங்கே நின்று இந்த விழாவில் நிச்சயமாக பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கிற நண்பா மிக்க நன்றி. அதே போல் இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கக்கூடிய ஆசான்கள், ஃபாதர்மார், அதே போல என்னுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் வந்து கௌரவ் சார் மிக்க நன்றி. அதே போல் இங்கே வந்திருக்கக்கூடிய ஏராளமான எங்களுடைய மீடியா, அதாவது சில இடங்களில் சில மீடியாக்களுக்கு சில மீடியாக்கள் உதவி செய்யாது. ஆனால் இங்கே ஆச்சரியமாக இருக்கிறது எல்லா மீடியாக்களும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கவர் செய்வது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதே போன்று இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய இந்த மண்ணை சேர்ந்த யூடியூபர்ஸ் சொல்லக்கூடாது, அவர்களை வந்து சோசியல் மீடியாவில் இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஏதோ ஒரு விடயமாக இருக்கலாம், ஒரு பரவலாக கொண்டு போய் செய்யக்கூடிய ஒரு மீடியாவை கையாளக்கூடிய எங்களுடைய யூடியூப் நண்பர்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. நிச்சயமாக இந்த ஆரம்ப விழா ஒரு அமக்கலமாக இருக்க வேண்டும் என்று சிந்தித்ததன் நோக்கம் வந்து இந்த படம் வந்து அந்த தூரத்துக்கு ஈழத்தமிழ் சினிமாவிலே பேசப்பட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம். இந்த படத்தை டைரக்ட் பண்ண இருக்கக்கூடிய தம்பி ராஜ் அவர் வந்து ஏற்கனவே 3 படங்களை முடித்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு படத்திலேருந்து ஒவ்வொரு படத்துக்கும் பார்த்தீங்கன்னு சொல்லினால் ஏராளமான வித்தியாசங்கள் இருக்கும். முதலாவது படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ அந்த தவறுகளை திருத்தி, அடுத்த படத்திலே என்னென்ன தவறுகள் விட்டிருந்தாரோ திருத்தி, அப்படியே வளர்ந்து வந்து கடைசியாக வந்த படத்திலே அவருக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய படமாக அமைந்திருந்தது. நிச்சயமாக இந்த மீல்டர் அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய சினிமா கரியரிலும் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுக்கிறது. அதே போன்று எங்களுடைய இசையமைப்பாளர், இங்கே ஈழத்திலே ஏராளமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான ஒரு பெரிய பிம்பம் இன்னும் உருவாக்கப்படவில்லை. ஆனால் அந்த மில்லர் படத்தினூடாக மதிசனுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு, நிச்சயமாக பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கிறது. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே போன்று இந்த படத்திலே நடிக்க இருக்கக்கூடிய கலைஞர்கள், தொழில்நுட்ப வித்தகர்கள், உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த விழாவை சிறப்பிப்பதற்காக நிறைய தூரத்தில் இருந்து கொழும்பிலிருந்து கூட நண்பர்கள் வந்திருக்கிறார்கள். மிக தூரத்தில் இருந்து கூட இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும், இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இந்த மில்லர் படக்குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து வாழ்த்துகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இவ்வளோ பேர் இந்த படம் பூஜைக்காக வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த சந்தோஷம் வந்து எனக்காக இல்லை, டைரக்டர் சார் சிவராஜுக்காகவும், மியூசிக்கல் டைரக்டர் பூவன் மதீசன், வேறு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ரில்லா, வேறு ஸ்ரீனிஜன் அண்ணாக்காகவும். நான் வெளிநாட்டிலேருந்து வந்தபோது எனக்கு தெரியவில்லை இந்த படத்துக்கு பின்னால் எவ்வளோ பெரிய கனவு, உழைப்பு எல்லாம் இருக்குதுன்னு. இங்கே வந்தபோது தான் எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ தூங்காத நாட்கள், எவ்வளோ பெரிய பேஷனோடையும் இந்த கதைக்கான ஒரு லவ்வோடையும் உருவாக்கின படம் இது. இப்போ சிம்பிளாக சொல்ல வந்தால் நான் வந்து கஷ்டத்தோடலாம் வளர்ந்த பிள்ளை இல்லை, ஆனால் கஷ்டத்தை பார்த்த பிள்ளை. சின்னதுலேருந்தே என் அப்பா என்னை எப்படி வளர்த்தாருந்தா தமிழ் பண்பாடோட. அந்த தமிழ் பண்பாடில் என்ன இருக்குண்டா, எங்களால் முடிஞ்சால் உதவி செய், அப்படி வளர்த்தார். ஒரு இன்செக்யூராக இருந்துச்சு, ஒரு பயமாக இருந்துச்சு. நான் இங்கே வரைக்கல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வேற யாரோலேருந்து பிடுங்கிட்டேனா, இந்த படம் நான் பண்ணணுமா, அப்படிதான் வந்தேன். ஆனால் டைரக்டர் சிவராஜ் அண்ணா வந்து ஒரு அண்ணாவா
என்கிட்ட என்ன சொன்னேன்டா, நாங்கள் முன்ன சூஸ் பண்ணியிருக்கிறோம். மீனிங்ஃபுல்லாக இருந்ததுன்னு உண்மையிலே உங்களுக்கு புரியாதுன்னா நான் படத்தில் காட்டுவேன். நன்றி. அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்தோன்னே முதல்ல கொஞ்சம் எப்படி சொல்றது, ஒரு டைரக்டரோட மகனை தான் பார்த்தாங்க. ஆனால் இப்போ டைரக்டரும் ப்ரொடியூசரோட மகனை தான் பார்த்தாங்க. இப்போ டைரக்டரும் மியூசிக்கல் டைரக்டரும் காஸ்டும் க்ரூவும் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டாங்க இந்த படம் நல்லா வரும்னு. இப்போதைக்கு நான் பாஸ்கரன் கந்தையோட மகனா இருக்கலாம், ஆனா ஒரு காலம் வரும் அவர் ரீகனோட அப்பாவாக. அந்த காலம் வர்றதுக்கு இதான் ஆரம்பம். நன்றி, வணக்கம். எங்களை எல்லாம் ஈழ திருமணத்துக்கு அழைத்து அன்பும் ஈழத்து செய்து கொண்டிருக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் கந்தையா அவர்களே, என் அருமை சகோதரர் வசந்த பவன் ரவி அவர்களே, கல்வியாளர்களே, கலையாளர்களே, பெருமை சகோதரர்களே, ஊடக உறவுகளே, தயாரிப்பாளர் தேனப்பன், ரஞ்சித், இயக்குனர் பாண்டிராஜ், இயக்குனர் நித்திலன், இயக்குனர் நடிகர் சிங்கம்புலி போன்ற அருமை கலைஞர்களே, பெருந்திரளாக இங்கே வந்து கூடியிருக்கும் என் உதிரத்தின் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, எனக்காக சில நிமிடங்கள் உங்கள் கைபேசிகளை அழைத்து விட முடியுமா? உங்கள் இதயம் மட்டும் திறந்து வைத்துக் கொள்ள முடியுமா? உங்கள் காதுகளை என் உதடுகளுக்கு பக்கத்தில், உங்கள் கண்களும் எனது கண்களும் ஒரே புள்ளியில் சந்தித்துக் கொள்ளுமா? நான் பேசுகிற தமிழ் உங்களுக்கு ஒரு அத்வைத நிலையை உருவாக்குமா என்று உங்களை எல்லாம் அன்பு பாஸ்கரன் கந்தையா அவர்களை பாராட்ட சொற்களை நான் இந்தியே சொல்லுகிறேன். பாஸ்கரன் கந்தையாவை பாராட்டுகிறேன் என்றால் மில்லர் என்ற திரைப்படத்தை கொண்டாடப் போகிறாரே அதற்காக. இன்றைக்கு 160 பேர்களை இந்த ஒரே கூரையின் கீழ் கொண்டு குவித்திருக்கிறாரே அதற்காக. மக்களை அறிமுகம் செய்து கொள்ளும் வாய்ப்புக்காக அல்ல. நான் அவரை பாராட்டுவதெல்லாம் எந்த மண்ணுக்கு சென்றாலும் சொந்த மண்ணை மறவாத உங்களுடைய தாய்மண்ணின் பற்றுக்காக. ஈழ மண்ணை, தாய் மண்ணை, ஈழத் தமிழர்களை, உறவுகளை மறந்து விடாமல் நான் பெற்ற இன்பம் பெருக என் தாயகம் என்று மண்ணுக்கு எத்தனையோ நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களே, அதற்காக உங்கள் முதலீடுகளை 2 வழியாக செய்கிறீர்கள். ஒன்று, கழனியிலே முதலீடு செய்கிறீர்கள், இன்னொன்று இருக்கிறீர்கள். இந்த 2 முதலீடும் உங்களை நான் வாழ்கிறேன். நண்பர்களே, மண்ணிலே விட்ட திருமண்ணிலே கண்ணீரும் ரத்தமும் இன்னும் மூடிக்கொண்டிருக்கிற மண்ணிலே இன்னும் கொஞ்சம் பார்த்தால் மூதாதையரின் எலும்பு கூடுகள் கிடக்கிற மண்ணிலே, காற்றை கேட்டால் தியாகங்கள் பேசுகிற மண்ணிலே,
பனைமரங்களை கேட்டால் எங்கள் உயிர் தியாகங்களை உச்சரித்து பேசுகிற பனைமரங்கள் வாழுகிற மண்ணிலே நின்று கொண்டு பேசுகிறேன். இந்த மண்ணில் 3.5 லட்சம் தமிழர்கள் மட்டும் இருக்கிறீர்கள். யாழ்ப்பாண மண்ணில் வெளியே போனவர்கள் 15 லட்சம் தமிழர்கள். இந்த யாழ்ப்பாண மண்ணை மட்டுமல்ல, இந்த இலங்கை மண்ணிலிருந்து வெளியே போன மொத்த தமிழர்கள் எண்ணிக்கை ஒரு 10 லட்சம். 5 லட்சம். இந்த 15 லட்சம் தமிழர்களில் எத்தனை சதவிகிதம் தாய் மண்ணுக்கு திரும்பி வந்து வாழ்வதற்கு சிந்தை தயாராக இருக்கிறார்கள்? ஒரு விழுக்காடு மக்கள் மட்டுமே திரும்பி வருவதற்கு இந்த திருமண்ணில் என் வாழ்வு, என் வளம், என் உடல், பொருள், ஆவி, கலை, காதல் எல்லாவற்றையும் இந்த மண்ணுக்கே, தாய் மண்ணுக்கே அர்ப்பணிக்கிறேன் என்று இங்கேயே வந்து குடியிருக்கிற பாஸ்கரன் கந்தையாவை நீங்கள் கரவ பாராட்டி தமிழர்களுக்கெல்லாம் இந்த மண் உலகத்தில் வாழுகிற ஈழத்தமிழ் உறவுகளே, என் சொந்தங்களே, என் நண்பர்களே, என் சகோதர சகோதரிகளே, உங்களோடு உரையாட என்று நான் ஆசைப்படுகிறேன். மண்ணில் நான் இருக்கிறேன். நமது மண் என்று சொல்லுவதற்கு வரலாறு இடமளித்தாலும் கூட உங்கள் மண் என்று சொல்வதற்குத்தான் பூகோளம் எனக்கு மண்ணில் யாழ்ப்பாணத்தில் நின்று கொண்டு உங்களோடு உரையாடுகிறேன். சௌக்கியம், யாழ்ப்பாணம் சௌக்கியம், யாழ்ப்பாணத்து தென்னை மரங்கள் சௌக்கியம், சாவகச்சேரி சௌக்கியம், சாவகச்சேரியில் இருக்கக்கூடிய சோலை, புத்தூரில் பர, இன்னும் சௌக்கியம், பருத்தித்துறைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்கள் சௌக்கியம், உங்கள் வேப்ப மரங்கள் சௌக்கியம், நீங்கள் ஓடி ஆடிய வீதிகள் சௌக்கியம், உங்கள் பள்ளிக்கூடங்கள் சௌக்கியம், இன்னும் நீங்கள் விட்டு வைத்திருக்கிற மூலாதைகள் எல்லாம் சௌக்கியம். நீங்கள் நலமா என்று கேட்கத்தான் யாழ்ப்பாண மண்ணிலிருந்து நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். தோழர்களே, நண்பர்களே, எல்லாம் சௌக்கியம் என்று சொன்னாயே வைரமுத்து என்று நீங்கள் கேட்பது என் காதில் விழுகிறது. இல்லை, காற்று மட்டும் சௌக்கியம் இல்லை. ஏனென்றால் நாங்கள் வீசுகிறோம். இங்கே வாழுகிற ஒவ்வொரு தமிழரும் சுவாசிப்பதற்காக, எல்லா தமிழர்களும் சுவாசிப்பதற்காக வீசுகின்ற எங்களை எல்லா தமிழரும் சுவாசிக்க முடியாமல் பல லட்சம் தமிழன் கடலாண்டி போய்விட்டானே என்று காற்று வருகிற தன்னை சுவாசிக்க தமிழன் இல்லாமல் வாழுகிறது. காற்று மட்டும் புறப்புகிறது. காற்று மட்டும் பனை மரங்களோடு முட்டி முட்டி ஓசையிடுகிறது என்று எனக்கு தோன்றுகிறது. நீங்கள் வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழ் உணர்வோடு வாழ்க, எங்கிருந்தாலும் தமிழோடு வாழ்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுத்து வாழ்க. உங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பண்பாட்டை கற்றுக் கொடுத்து வாழ்க. உங்கள் தலைமுறை வரைக்கும் உங்கள் ஊர் உங்களுக்கு காதலாக இருக்கிறது, துடிப்பு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த தாய் மண்ணுக்கு வர வேண்டும் என்ற துடிப்பு உங்களுடைய கடமை என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். மில்லருக்கு என் வாழ்த்துக்கள், ரீகனுக்கு என் வாழ்த்துக்கள், இயக்குனர் சிவராஜ் வாழ்த்துக்கள், இசையமைப்பாளர் மதீசன் என் வாழ்த்துக்கள், தம்பி பாடலாசிரியர் வாழ்த்துக்கள். ரீகன் சொன்னபோது ஒன்றுக்காக நீங்கள் கைதட்டினீர்கள். இப்போது
மகனாக அறியப்படுகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இந்த ரீகன் தான் பாஸ்கரன் கந்தையாவின் தந்தை என்று இந்த உலகம் சொல்லுமாறு நான் வாழப் போகிறேன், சாதிக்கப் போகிறேன் என்று சபதம் இருக்கிறான் அந்த தம்பி. வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரின் சார்பிலும் நான் வாழ்த்துகிறேன். இப்படித்தான் வேண்டும் இளைஞர்கள், இப்படித்தான் துடிப்பு, இப்படித்தான் அறைகூவல். இந்த வாழ்க்கை இன்பத்தோடு பிறந்ததில்லை, துன்பத்துக்கு மத்திய வாழ்க்கை என்பது ஒரு தேன்கூடு போன்றது. அந்த தேன்கூட்டில் தேன் எடுப்பது என்பது அத்தனை சுலபம் அல்ல. அந்த சுலபத்தை அவ்வளவு எளிதில் அடைந்து விட முடியாது. போராடித்தான் நீங்கள் பெற வேண்டும். மில்லர் எழுதி கொண்டிருக்கிறீர்களோ அந்த தலைப்பை மட்டும், ஒரு மாவீரனின் பெயரை, ஒரு மாவீரனின் தியாகத்தை, ஒரு மாவீரனின் உணர்ச்சியை, அவருடைய போராட்ட குணத்தை, போர்க்குணத்தை மட்டும் தலைப்பாக கொண்டு ஒரு கால்பந்தாட்ட வீரனின் கதையாக இந்த கதை உருவாகி கொண்டிருக்கிறது. ரீகன், உனக்கு சில படுகிறேன். நீ கற்றுக்கொள்ள வேண்டியது 2. நடிப்பு இப்போது நடிப்பு என்று இல்லை. நடிப்பு என்பது நடித்தல், இருத்தல் என்ற கட்டத்திற்கு மாறி இருக்கிறது. நடிகர் நடித்து தொலையா, நீ நடிப்பது தெரியக்கூடாது. உன் எக்ஸ்பிரஷன் should be in control. ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கட்டும் உன் வெளிப்பாடுகள். நீ நடிப்பதாக நான் உணரக்கூடாது. நடிப்ப துடிப்பு எனக்கு வேண்டாம். உன் கைவிரல்கள் பாடிக்கிற சங்கீதம் எனக்கு வேண்டாம். உன் உடல் மொழி எனக்கு தேவையில்லை. நீ நடி, ஆனால் நடிப்பதை நான் உணராத மாதிரி நடி. நடிப்பு என்பதை நீ கயிறு கட்டி இழுக்காமல், நடிப்பு என்பது ஒரு சுவாசம் போல இயல்பாக இருக்கட்டும். சுவாசிப்பதற்கு நீ முயற்சி செய்யவில்லை. சுவாசம் எப்படி செயலாகிறதோ அப்படி இருக்க வேண்டும் என்று நவீன உலகம் எதிர்பார்க்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி பேசிட்டு இருந்தார். நான் நடிக்க விரும்புகிறேன், சாகும் வரைக்கும் நடிக்க விரும்புகிறேன், நான் நடித்துக் கொண்டே சாக விரும்புகிறேன். சொன்னது யாரு? நடிகர் திலகம் சிவாஜி. பேசி உட்கார்ந்தார். நாகேஷ் அடுத்து பேச வந்தார். நடிகர் திலகம் சொன்னார், சிவாஜி மட்டும்தான் சொல்லலாம், வேற யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா நீ நடிக்கும் போதுதான் பல பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆதீனத்திற்குள் எவ்வளவு கலை உணர்ச்சி இருக்கிறது என்பதை கண்டறிந்து விட்டேன். காவி நான் இந்த இடத்தில் இருந்து கண்டுகொண்டேன். கரையை கிடக்க முடியாது, கரையை கிடக்க முடியாது. அதாவது காவி சட்டையை கடந்திருக்கிறார் விளம்பொழிகள். ஆனால் காவியம் எழுதியவர்களாய் காவியம் எழுக்க, அதாவது எல்லாவற்றையும் துறந்து விட்ட இளங்கோவடிகள் கூட தன்னுடைய காவிய காவலை தமிழை துறக்க முடியவில்லையே. ஆசையை துறந்த இளங்கோவடிகள் தமிழை துறக்க முடியவில்லை. காவி கட்டிய இளங்கோவடிகள் காவியத்தை துறக்க முடியவில்லை. அப்படித்தான் காவி கட்டிய பெரியவர் கரையை துறக்க முடியாமல் கொண்டாடுகிறார், கூத்தாடுகிறார், மகிழ்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். ரீகன் நடித்ததை இருத்தல் என்று கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் தமிழுக்கு இன்னொரு நல்ல கரையன் கிடைத்தார் என்று அகில உலக தமிழ் உலகம் உன்னை கொண்டாடும்படி நீ விளக்க வேண்டும் என்று உன்னை வாழ்த்துகிறேன். நண்பர்களே, ஒன்று சொன்னேன், நடித்தல் என்பது நடித்தல் அல்ல, இருத்தல்.
இதை கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொன்று நீ கற்றுக்கொள்ள வேண்டும் தம்பி, மிக முக்கியமாக அவமானத்தை தாங்க கற்றுக்கொள்ள வேண்டும். இழிவுகளை ஏற்க கற்றுக்கொள்ள வேண்டும். தோல்விக்கு தோள்களை தயாரிக்க வேண்டும். தோல்விக்கு தோள்களை தயாரிக்கிறவனும், அவமானத்தை தாங்குவதற்கு நெஞ்சை அகலப்படுத்திக் கொள்கிறவனும், ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்வதற்கு இருதயத்தை வெளிப்படுத்திக் கொள்கிறவனும் இந்த துறையில் மட்டுமல்ல, எந்த துறையிலும் வெற்றி பெறுவான். நான் ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? 1940களில் ஒரு திரைப்படம், ஒரு நடிகர் நடித்துக் கொண்டிருக்கிறார். இயக்குனர் எலிசா டங்கன் என்ற அமெரிக்கர். அந்த அமெரிக்கரின் கார் நகர்கிறது. ஒரு நடிகர், அந்த படத்தில் நடித்த நடிகர், அந்த காருக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறார். கார் இன்னும் வேகம் எடுக்கவில்லை, மெல்ல போய் கொண்டிருக்கிறது. ஓடுகிறார். என்ன மேம், ஓடுவா? அவர் கேட்கிறார், என்ன வேணும் சார்? மன்னிக்கணும், எனக்கு ஒரே ஒரு க்ளோசப் இந்த படத்துல நடிக்கிறது நான் தான் என்று என் வீட்டார் தெரிந்து கொள்ளட்டும். முதல்ல ஒரு நடிகன், ஒரு கலைஞன் அங்கீகாரம் தேடுவது தன் தாய், தந்தைக்கு, மனைவிக்கு, தன்னுடைய சகோதரிக்கு, சகோதரனுக்கு. நான் தான் இந்த படத்துல என் தம்பி நடித்திருக்கிறார், என் மகன் நடித்திருக்கிறார், என் மைத்துடன் நடித்திருக்கிறார் என்று குடும்பத்தார் அங்கீகரிக்க வேண்டும். அதற்குத்தான் ஒரு இளைஞன் குடிக்கிறார் தன் அங்கீகாரம். அந்த நடிகர் கேட்கிறார், எனக்கு ஒரே ஒரு க்ளோசப், வீட்டார் என்னை மதிக்க வேண்டும். அதுக்கு எலிசா டங்கன் சொல்றார், க்ளோசப்பா உனக்கா? உன் பல்லு தட்டு பல் பல்லு 8 பல்லா இருக்கு, உன் பல்லு வெளியே நீட்டிட்டு இருக்கு. உனக்கு க்ளோசப் போட்டா நாட்டுல சிரிச்சிருவாங்க. எனக்கு டைரக்ஷன் தெரியலன்னு தயாரிப்பாளர் என்னை துரத்திடுவார். உனக்கு க்ளோசப் போட முடியாது, போ. க்ளோசப் போட முடியாது என்று சொன்னவர் எலிசா டங்கன். எனக்கு ஒரே ஒரு க்ளோசப் போடு என்று கேட்டவர் மக்கள் கழகம் எம்.ஜி. ராமச்சந்திரன். நம்புவீர்களா? எந்த முகத்துக்காக தமிழ்நாடு காத்திருந்ததோ, எந்த முகத்துக்காக தமிழ்நாட்டையே மக்கள் எழுதி வைத்தார்களோ, எந்த முகத்துக்காக பாமரன் 10 மணி நேரம் காத்திருந்தானோ, எந்த முகத்துக்காக வீட்டு கதவுகள் காத்திருந்தனவோ, எந்த முகத்துக்காக சுவரொட்டிகள் கிழிக்கப்படாமல் இருந்தனவோ, அந்த முகத்துக்கு சொந்தக்காரருக்கு கிடைத்த முதல் வெகுமானம் அவமானம். அது ஒரு முகத்துக்கு க்ளோசப் போட முடியாது பிரதர், போட்டா என்னையே தயாரிப்பாளர் தூக்கிடுவான், உன் பல்லு மேலே எத்திக்கிட்டு இருக்கு, வேண்டாம். இப்படி சொல்லப்பட்டவர் எம்.ஜி. ராமச்சந்திரன். ஒரு படம் 7000 அடி முடிந்திருக்கிறது. 7000 அடி முடிந்தவுடன் அந்த படத்தை போட்டு பார்க்கிறார்கள். தயாரிப்பாளர் படம் பார்க்கிறார், எடிட்டர் படம் பார்க்கிறார், இயக்குனர் படம் பார்க்கிறார். இத்தனை பேரும் படம் பார்த்துவிட்டு இந்த படத்தை எடுத்ததோடு நிறுத்திக் கொள்வோம், வேண்டாம் என்கிறார்கள். என்ன சொல்றீங்க? இந்த கதாநாயகன் சரியில்லை. என்னாச்சு? அவன் வாயை திறந்தா மீன் வாயை திறக்கிற மாதிரி இருக்கு. அவனுக்கு அழகா வாய் திறக்க தெரியல. ரீகன், நீங்க இந்த செய்தியை குறித்துக் கொள்ள வேண்டும் தம்பி. அவனுக்கு அளவாக வாய் திறக்க தெரியவில்லை என்பதை ஒரு குற்றம். எந்த சொல்லுக்கு எவ்வளவு வாய் திறக்க வேண்டும் என்பதே நடிப்பின் அளவு, நடிப்பின் அழகு, யூனிட். நடிப்பின் அழகு என்பது எந்த சொல்லுக்கு எவ்வளவு வாய் திறக்க வேண்டும் என்பது. இவன் எல்லா வார்த்தைகளுக்கும் ஒரே மாதிரி வாய் திறக்கிறான். இவன் பேசும்போது மீன் வாய் திறப்பது மாதிரி இருக்கிறது. எனவே இவனை தூக்கிவிட்டு கே.ஆர். ராமசாமியை போட்டு
இன்னொரு படம் எடுத்து விடலாம், இதை அப்படியே தூக்கி வையுங்கள் என்று சொன்னார்கள். பிறகு அப்படி சொல்லப்பட்டவர்களுக்கு இந்த சில தகவல் போனதும் அவர் ஸ்டுடியோவில் இருந்து வேப்ப மரத்தடியில் அழுதார் அழுதார் அழுதார். அந்த நடிகர் புதுமுக நடிகர். அவர் சொன்னார், பின்னாடி அந்த வேப்ப மரம் வளர்ந்ததெல்லாம், அந்த ஸ்டுடியோவில் வேப்ப மரம் வளர்ந்ததெல்லாம் தண்ணீரால் அல்ல, நான் நடித்த கண்ணீரால் என்று சொன்னார். அப்படி எல்லா சொற்களுக்கும் மீனை போல அகலமாக வாய் திறக்கிறார் வேண்டாம் இந்த நடிகர் என்று புறந்தள்ளப்பட்டு பேசப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படம் பராசக்தி. பராசக்தி படத்தில் நிராகரிக்கப்பட்டவர், அவமானப்படுத்தப்பட்டவர், வேண்டாம் என்று விரட்டப்பட்டவர், கோர்ட்டு சீனில் எல்லாம் நல்லா இல்லை என்று கருதப்பட்டவர் யாரு? நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எம்ஜிஆருக்கே அந்த கதி என்றால், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கே இந்த கதி என்றால், நான் எம்மாத்திரம் என்று நினைத்துக் கொள்கிறவன் நல்ல கலைஞனாக இருப்பான், எதையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கவராக இருப்பான். ஒரு படம் இயக்குனர் ஸ்ரீதர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இயக்குனர் ஸ்ரீதர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். படத்திற்கு கதாநாயகனை முடிவு செய்து விட்டார். கதாநாயகிக்கு தேடிக் கொண்டிருக்கிறார். நூற்றுக்கணக்கான படங்கள் வருகின்றன. உதவி இயக்குனர்கள் ஒரு படத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த பெண்ணின் படம் நன்றாக இருக்கிறது, இந்த படத்திற்கு இவர்தான் கதாநாயகி என்று இயக்குனருக்கு பரிந்துரைக்கிறார்கள். அப்படி பரிந்துரைக்கப்பட்ட போது இயக்குனர் இந்த படத்தை பார்க்கிறார். பரவாயில்லை, வர சொல்லுங்கள் என்கிறார். பிற்பகலில் அந்த பெண் அலுவலகத்துக்கு வருகிறார். சித்ராலயா அலுவலகத்துக்கு வருகிறார். படத்தையும் பார்க்கிறார், பெண்ணின் முகத்தையும் பார்க்கிறார். இன்னொரு போட்டோஷூட் பண்ணுகிறார்கள். எடுத்து ஒப்பிட்டு பார்த்துவிட்டு அந்த பெண்ணிடம் ஸ்ரீதர் சொல்லுகிறார், பெண்ணே, இந்த படத்துக்கு இந்த கேரக்டருக்கு நீ பொருந்தி வர மாட்டாய். உன் முகம் குதிரை மூஞ்சி மாதிரி நீண்டு இருக்கிறது. எனக்கு கொஞ்சம் வட்ட முகம் வேண்டும். அதான் உன் குதிரை மூஞ்சி மாதிரி நீண்டு இருக்கிற முகம் இன்னும் சில ஆண்டுகளில் சரியாகலாம், அதற்கு பிறகு நீ வா என்று ஒரு பெண்ணை அனுப்புகிறார். அப்படி அனுப்பப்பட்ட பெண்ணின் பெயர் ஹேமமாலினி. படம் வெண்ணிற ஆடை. ஹேமமாலினிக்கு பதிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் பெயர் ஜெயலலிதா. இது நடந்த கதை. சினிமா என்பது ஒரு அலங்காரங்களின் அணிவகுப்பு அல்ல. சினிமா என்பது ஒரு உல்லாசத்தின் ஊர்வலம் அல்ல. சினிமா என்பது வர்ணங்களின் கோலாகலம் அல்ல. சினிமா என்பது வானவில்லின் வாழிப்பு அல்ல. சினிமா என்பது அவமானங்களின் தொகுப்பு. சினிமா என்பது ஏமாற்றங்களின் கூட்டு. சினிமா என்பது அதிருப்திகளின் கூட்டம். இதுதான் சினிமா. இந்த சினிமாவில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் தந்தை தயாரிப்பாளர் என்பதை தம்பி நீ மறந்துவிட வேண்டும். அப்படி மறந்தால்தான் இந்த உலகத்தில் புதிய வெற்றிகளை நீங்கள் ஈட்ட முடியும் என்று உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இயக்குனருக்கும் இசையமைப்பாளருக்கும் பாடலாசிரியருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மில்லர் படத்தில் நீங்கள் 3 பேரும் மும்மூர்த்திகளாக இணைந்து செயல்பட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இசையமைப்பாளருக்கு ஒரு வார்த்தை, தம்பி, நீங்கள் எந்த இசையமைத்தாலும் எந்த பாட்டு அமைத்தாலும் மிக்சிங்கில் நீ உட்கார வேண்டும், இசை கலவையில் நீங்கள் உட்கார வேண்டும். இசை கலவையில் இசையமைப்பாளர் உட்கார்ந்தால்தான் சொல் கேட்கிறதா வாத்தியம் கேட்கிறதா என்பதை நீங்கள் கண்டறிய முடியும். தயவு செய்து என்னுடைய என் பேச்சுக்கு உண்மையான விமர்சகர் ஒரு குழந்தை என்பதை நான் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தைதான் என் பேச்சை உண்மையாக ரசிக்கிறது, விமர்சிக்கிறது. தயவு செய்து
அந்த விமர்சனத்தை வெளியே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தாயை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். செல்போனை அணைக்க முடிந்த அம்மா உன்னார், இதயத்தை திறந்து வைக்க முடிந்த அம்மா உன்னார், உன் குழந்தையின் வாயை அடக்க முடியவில்லையே தான். அதுதான் பிள்ளையினுடைய பெருமை, அதுதான் அன்னையினுடைய திறமையின்மை. ஓர் அன்னை தன் பிள்ளைக்குத்தான் பெருமை சேர்ப்பார். பிள்ளை அழுவதை விடவா வைரமுத்துவின் பேச்சு என்று அந்த அம்மையார் கேட்பதுதான் நாகரிகம். அந்த அம்மையார் நடந்து கொள்வதுதான் தாய்மை. வைரமுத்துவை விட தாய்மை ஒன்றும் சின்னதல்ல, தாய்மை விட வைரமுத்து பெரியவரும் அல்ல. தாய்மை வாழ்க. ஏன் வாழ்க என்று சொன்னேன் தெரியுமா? தாய்மை தனிமைப்படுத்தி விட்டது என்று வந்தார். நண்பர்களே, இந்த மூவரும் சேர்ந்து மொழி கேட்கிறதா என்று பார்க்க வேண்டும். மொழி கேட்க வேண்டும். இங்கு வந்திருக்கிற தமிழர்கள் ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. 2.5 மணி நேரம் ஒரு சினிமா ஓடுது, அதை உங்களால் பொறுமையாக பார்க்க முடியவில்லை. 2 மணி நேரம் ஒரு தமிழ் பேச்சாளர் பேசுகிறார், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். எப்படி இசை இருக்கிறது, நடனம் இருக்கிறது, கண்ணீர் இருக்கிறது, காதல் இருக்கிறது, வர்ண ஜாலங்கள் இருக்கின்றன, பின்னணி இசை இருக்கிறது, செக்ஸ் இருக்கிறது, காதல் இருக்கிறது. எல்லாம் இருந்தாலும் 2.25 மணி நேரம் பொறுமையாய் கேட்க முடியாத தமிழன் ஒரு நல்ல பேச்சாளர் மேடையில் பேசினார். 2 மணி நேரம் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏன்? எல்லா கலைகளையும் விட தமிழ் பெரியது என்று தமிழருக்கு தெரியும். அந்த இதுதான் வேணும். தமிழ் என்று சொன்னவுடன் விசிலடிக்கிற கூட்டம் யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறது என்பது எனக்கு யாழ்ப்பாணத்தில் தமிழுக்கு பெயரிட்டாமல் எந்த மண்ணில் பெயரிட்டுவான்? நீங்கள் வாழ்க. இசையமைப்பாளர்களே, தயவு செய்து வாத்தியங்களை கொஞ்சம் 40 விழுக்காடு வாத்தியத்தை வைத்துக் கொண்டு 60 விழுக்காடு தமிழுக்கு இயக்குங்கள். தமிழ் கேட்க வேண்டும் என்று தமிழன் துடிக்கிறார். பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவள வாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வருவாயே, கொஞ்சம் கிளியே அமைதி கொள்வாயே எழுதி 65 ஆண்டுகளுக்கு பிறகும் நான் சொல்கிறேன், நீங்கள் ரசிக்கிறீர்கள். காரணம், கண்ணதாசன் தமிழ். எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா, நான் இதய தோலை உரித்து பார்க்க ஞானம் வந்ததடா. தமிழ் கேட்கிறது. தமிழ் நான் தமிழ் கற்றுக்கொண்டது திரைப்பட பாடல்களில், திரைப்பட வசனங்களில். கலைஞரும் கலைஞர் எழுதுகிற பராசக்தியும் கலைஞர் எழுதிய மனோகராவும் கண்ணதாசன் எழுதிய பாடல்களும் வைரமுத்துவின் கண்களை திறந்து விட்டன, காதுகளுக்கு விருந்து தந்தன என்பதை எந்த மன்றத்திலும் சொல்வதற்கு எனக்கு தயக்கமில்லை. பூக்கள் எப்போது மலர் என்று என் தமிழ் வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை. பல்கலைக்கழக பாடத்தில் அது இல்லை, ஆனால் பாடலில் இருந்தது. பாடத்தில் இல்லாத விவரம் பாடலில் இருந்தது. எந்தெந்த பூ எவ்வப்போது மலரும், தாமரை பூ எப்போது மலரும், மல்லிகை பூ எப்போது மலரும், முல்லைப்பூ எப்போது மலரும் என்ற செய்தியை எனக்கு சொன்னது ஒரு திரைப்பட பாட்டு. காலையில் மலரும் தாமரை பூ, அந்த கருக்களில் மலரும் மல்லிகை பூ, இரவில் மலரும் முல்லைப்பூ, இவள் என்றும் மணக்கும் அல்லிப்பூ என்று எழுதிய பாடலின் வழியாக காலையில் சூரியனால் மலர்வது தாமரை, இரவில் நிலவால் மலர்வது அல்லி, மாலை கருக்களில் மலர்வது மல்லிகை என்று சொல்லிக் கொடுத்தது. தாழப்பூ எப்போது வரும்? இதை சொன்ன 1958 வெளிவந்த நாடோடி மன்னரில் சுரலா எழுதிய பாட்டு. கண்ணில் வந்து மின்னல் போல் காணுதே என்ற பாட்டில் சுடர் மின்னல் கண்டு தாழை
மலர்வது போலே உன்னை கண்டு உள்ளமே மலர்ந்தே. அப்போ மின்னல் அடிக்கிற வெளிச்சத்தில், மின்னல் அடிக்கிற ஒளியில் தாழை மொட்டு வெடித்து வளர்கிறது, தாழை மனம் வீசப்படுகிறது என்று சொன்னது திரைப்பட பாட்டு. விஞ்ஞானம் சொல்லாததை இலக்கியம் சொன்னது, பாடம் சொல்லாததை பாடம் சொன்னது. எனவே பாட்டு எழுத வருகிற இளைய தம்பிகள், உங்களுக்கெல்லாம் ஒரு வார்த்தை, தயவு செய்து இலக்கியத்தை கற்றுக்கொண்டு வந்து பாட்டு எழுதுங்கள். தமிழ் இலக்கியத்தை ஊன்றி படித்து விட்டு வந்து பாட்டு எழுதுங்கள். விஞ்ஞானத்தை பாட்டுக்குள் புகுத்துங்கள். இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். ஐஸ்வர்யா ராய்க்கு இந்த பாட்டை நான் வச்சேன். ஏன் தெரியுமா? நான் சொன்னால் கேட்க மாட்டார்கள், தமிழ் பேராசிரியர் சொன்னால் கேட்க மாட்டார்கள், ஒரு நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சொன்னால் கேட்க மாட்டார்கள், ஐஸ்வர்யா ராய் சொன்னால் இளைஞன் கேட்பார். சாவு என்பது இருதயத்தின் சாவு அல்ல. இருதயம் நின்று போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். லப்டப் நின்று விட்டது என்றால் செத்து விட்டான் என்று பொருள் இல்லை. இன்னும் இருதயத்தில் கொஞ்சம் உயிர் இருக்கிறது என்ற பொருள். இருதயத்தை நீங்கள் பிசைந்து கொடுத்தால், விஞ்ஞானப்படி ஆங்கிலத்தில் சொல்வதானால் ஒரு மசாஜ் செய்தால் இருதயம் மீண்டும் துடிக்க தொடங்கிவிடும், உயிர் தொடர்ந்து விடும். எது உண்மையான மரணம் தெரியுமா? மூளையின் மரணம் தான் உண்மையான மரணம். மூளை செத்து விட்டால் ஆள் செத்து விட்டால் என்ற பொருள். இருதயம் செத்து விட்டால் கொஞ்சம் துடிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொருள். இதை நான் விஞ்ஞான பாடத்தில் சொன்னால் சிலருக்கு சேரும், ஒரு பேராசிரியர் சொன்னால் கவனித்தான் சேரும், ஒரு அரசியல்வாதி சொல்வாரா? சொல்ல மாட்டார். ஒரு ஆன்மீகவாதி சொல்வாரா? சொல்ல மாட்டார். அவர்களுக்கு இம்மையை பற்றி கவலை இல்லை, மறுமையை பற்றி தான் கவலை. அதனால் இம்மையை பற்றி சொல்வதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு குறைவு. சொல்லக்கூடாது என்பதல்ல, வாய்ப்பு வழங்கப்படவில்லை. எனவே ஒரு விஞ்ஞான கருத்தை ஒரு பாடலாசிரியர் உலகறிந்த ஒரு கரையர் மூலமாக உள்ளே செலுத்தி சிறுவன் வாயிலாக இந்த கடைசி தமிழர், யாழ்ப்பாணத்து தமிழர், இனிமேல் நாளை உங்கள் தந்தையாருக்கு மாரடைப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் வைரமுத்து பாட்டை பயன்படுத்தி பார்க்கலாமா என்று துடிப்பார், முயல்வார். அப்பா கொஞ்சம் பொருள், உன் இதயத்தை நான் பிசைந்து விடுகிறேன் என்று பிசைந்து விடுவார், துடிக்க வைத்து விடுவார். அப்பா எழுந்து விடுவார். அப்பா மீது உண்மையான பாசம் இருந்தால் தான் உண்மையான பிசைவார். இல்லை என்றால் பிசைகிறேன் என்று அவன் வேறு ஏதாவது செய்து விடுவார். துடித்த இதயத்தை நிறுத்துவதும் மகன்தான், நின்ற இதயத்தை மீட்டுவதும் மகன். எனவே அப்படிலாம் இல்லாமல், அப்படி ஒரு ஆபத்தான வேளையில் வைரமுத்து நினைவுக்கு வந்து இதயம் துடிப்பது நின்றாலும் 2 நிமிடம் உயிர் இருக்கும். அங்கே நீ நீங்கினால் மறுகணம் என் உயிர் தாங்காத சொல்லியிருக்காரே. முயற்சி பண்ணி பார்ப்போம். உங்கள் தாய்க்கோ, தந்தைக்கோ, சகோதரனுக்கோ, மாமனுக்கோ, மைத்துனருக்கோ இதை நீங்கள் கையாண்ட உயிரை மீட்டால் என்னுடைய திரைப்பட பாட்டு வரி தமிழன் உயிரை மீண்டும் கொடுத்திருக்கிறது என்று நான் பெருமைப்படுகிறேன். அந்த பெருமை எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். திரைப்பட பாட்டு இதையெல்லாம் செய்கிறது, திரைக்கதை இதையெல்லாம் செய்கிறது. எல்லாம் சொல்லிக் கொடுத்தது திரை. எனக்கு இதிகாசம் தெரியாது, மகாபாரதத்தை நான் கற்றுக்கொண்டது திரையில். எனக்கு ராமாயணம் தெரியாது, ராமாயணத்தை நான் கற்றுக்கொண்டது திரையில். முதலில் அருவியை பார்த்தது சினிமாவில், மலைப்பாம்பை பார்த்தது சினிமாவில், முதலில் உலக அதிசயத்தை பார்த்தது சினிமாவில், முதலில் ராஜமகுடங்களை பார்த்தது சினிமாவில், முதலில் அழகை பார்த்தது சினிமாவில். இப்படியெல்லாம் சினிமா எங்களுக்கு அன்பை கற்றுக் கொடுத்திருக்கிறது, இலக்கியம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, இதிகாசம் கற்றுக் கொடுத்திருக்கிறது, கதையை கற்றுக் கொடுத்திருக்கிறது, காதலை கற்றுக் கொடுத்திருக்கிறது. அந்த வரிசையில் மில்லர் தமிழ் இனத்துக்கு
நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நம்பிக்கையை கற்றுக் கொடுக்க வேண்டும். அந்த கதை சுருக்கத்தில் 4 வரியில் சொன்னார். எனக்கு ஒரு நல்ல கதை என்பது 4 வரிக்கு மேல போகக்கூடாது. கதை சொல்கிறேன் என்று என்னிடம் சொல்ல வருகிறவர்களை பார்த்து கேட்பேன். ரொம்ப துன்பமான காரியம் கதை கேட்பது. நான் சொன்னேன், ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பணமா வாங்குறீங்கன்னு ஒரு கேட்டார் ஒரு இயக்குனர். ஒரு பாட்டுக்கு இவ்வளவு பணமா வாங்குறீங்கன்னு கேட்டார். தம்பி, பாட்டு எழுதுறதுக்கு கால் பணம் தான், நீ சொல்ற கதையை பொறுமையா கேட்கறதுக்கு பணம். ஒரு 4 வரிகளில் பாட்டு வேண்டும். நெஞ்சில் ஒரு ஆலயம். என்ன கதை? எவ்வளவு நேரம் சொல்லுவீங்க? கணவனுக்கு புற்றுநோய். ஒரு டாக்டரிடம் அழைத்து போகிறாள் மனைவி. அந்த டாக்டர் யார் என்றால் அந்த மனைவியின் பழைய காதலன். காப்பாற்றினானா இல்லையா? இதுதான் நெஞ்சில் ஒரு ஆலயம். இதுக்கு இருக்கு. மகாபாரதம் என்ன கதை, ராமாயணம் என்ன கதை? மகாபாரதம் சொல்ல அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கக்கூடாது என்பது மகாபாரதம். ராமாயணம் அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கிறது உதாரண கதை ராமாயணம். ராமன், பரதன், லட்சுமணன், சத்ருக்கணன் மாதிரி இருக்கிறோம். அண்ணன் தம்பிகள் விட்டு கொடுத்து, திருதராஷ்டிரன், தர்மன், பீமன் இப்படி இருக்கக்கூடாது. மகாபாரதம் இருக்கக்கூடாது. அண்ணன் தம்பிகள் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் ராமாயணம். எப்படி இருக்கக்கூடாது மகாபாரதம். போதும், சிதறா பார்த்துக்கிறேன். இவ்வளவுதான் கதை. இந்த கதைக்கு நீங்கள் பாட்டு எழுதுகிற போது எந்தெந்த நிகழ்கிறது என்பதா முக்கியம். நாங்க பாட்டு எழுத உட்கார்கிற போது தோழர்களே, பாட்டை கடைசியாக ஆரம்பிப்போம், பேசிக் கொண்டிருப்போம். எங்கள் மூளை சுட வேண்டும், இருதயம் இதம் பெற வேண்டும். எங்கள் நகைச்சுவையால் எங்கள் இருதயம் விரிவடைய வேண்டும். உலக அனுபவங்களை பேச வேண்டும், கொஞ்சம் பண்பு பேச வேண்டும், கொஞ்சம் கோல் சொல்ல வேண்டும், கொஞ்சம் புறம் பேச வேண்டும். இதையெல்லாம் செய்து முடித்து விட்டு முத்து படத்துக்கு பாட்டு எழுத போயிருந்தோம். கொச்சின்ல கடலுக்குள்ள ஒரு தாஜ் ஹோட்டல் இருக்கு. சுத்தி கடல், கடலுக்கு முற்றில் தாஜ் ஹோட்டல். அங்கு ரஜினிக்கு ஒரு ரூம், ஏஆர் ரகுமானுக்கு ஒரு ரூம், எனக்கு ஒரு ரூம், கேஎஸ் ரவிக்குமாருக்கு ஒரு ரூம். 4 பேர் உட்கார்ந்து இரவு. அவர் இரவெல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம். காலையில் தான் அவர் வருவார் வெளியே. இரவு பேசிக் கொண்டிருந்த போது ஒரு நாள் ரஜினி கேட்டார், இந்த படத்துல என்னென்ன உலகத்தின் தத்துவங்களை பற்றி பேசுவோம், அரசியல் கொஞ்சம் பேசுவோம், ஆன்மீகம் கொஞ்சம் பேசுவோம், இலக்கியம் கொஞ்சம் பேசுவோம், சினிமா கொஞ்சம் பேசுவோம், கொஞ்சம் புறம் பேசுவோம். கொஞ்சம் நான் அதிகமா புறம் பேச பிடிக்காது, சிரித்துக் கொள்வேன். நான் கேட்டு வாங்கிக் கொள்வேன் தவிர என்னிடமிருந்து யாரும் கேட்க முடியாது. நான் கேட்டு வாங்கிக் கொள்வதை சேமித்துக் கொள்வேன். நான் புறம் சொல்வதில்லை. புறம் சொல்வது என்பது ஒரு பலவீனம். உன்னிடத்தில் எது இல்லையோ அதுதான் புறம். உன்னிடத்தில் எது இல்லாமல் போய்விட்டதோ அதுதான் புறமாக வெளிவருகிறது. அடுத்தவனின் ஒழுக்கமின்மையை பற்றி பேசினால் அது உன்னிடத்தில் இல்லை என்ற பொருள். அடுத்தவனின் பலவீனத்தை பற்றி பேசினால் உன்னிடம் இந்த பலவீனம் இருக்கிறது என்று பொருள். அடுத்தவன் வீட்டு விஷயங்களை பற்றி பேசினால் உன் வீட்டு விஷயம் சரியில்லை என்று பொருள். புறம் பேசுவது என்பது உனது இல்லாமை, உனது இயலாமை பேசுவதில்லை. பிடிக்கிற போது தத்துவத்தை பற்றி பேசுவது. அப்போது நான் சொன்னேன், அலெக்சாண்டர் கதை தெரியுமா? சொல்லு. ரஜினியிடம் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் கேட்பது. நல்ல ஆர்வமுடையவர். ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு யாரை பிடிக்கும் தெரியுமா? உங்களுக்கு நன்றாக பேசக்கூடியவனை பிடிக்க, நன்றாக கேட்கக்கூடியவரை தான் உங்களுக்கு பிடிக்கும். மனைவி உங்களுக்கு எதுவரைக்கும் பிடிக்கும் தெரியுமா? நீங்க சொல்றத பேசாம கேட்டுட்டு இருக்க வரைக்கும் தான். கணவன் எதுவரைக்கும் பிடிக்கும் தெரியுமா? மனைவி சொல்றத அப்புறம்
அப்புறம் கேட்கிறதை தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்வதும் ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொள்வதும் எதற்காக என்றால் காலம் போல கடைசியில் கேட்பதற்கு ஆள் வேண்டும் என்பதால். ஆள் போயிடுவோம், எல்லாரும் இறந்து கொள்வார்கள், நண்பர்கள் பிரிந்து போய்விடுவார்கள், ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்க. காலம் என்ன செய்ய தெரியுமா? நல்ல லிசனர் வேணும் எனக்கு, அதுக்குத்தான் நீ. நல்ல லிசனர் வேணும் உனக்கு, அதுக்குத்தான் நான். இப்ப லிசனர் வேண்டும் என்று இருக்கிற போது காலம் 2 பேரையும் செவிடாக்கிவிடும். இதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய சோகம். நல்ல லிசனர். எனக்கு ரஜினி ஏன் பிடிக்கும்னா எது சொன்னாலும் சொல்ல அந்த ஆர்வம், அந்த பிடிப்பு தூண்டி விடுதல். காதலிக்கு கூட நீங்கள் தொடுகிற போது அவர் உணர்ச்சியை தூண்டவில்லை என்றால் காதல் செத்து போகும். ரியாக்ஷன். காதலுக்கு ஒரே ஒருவர் மட்டும் தலையாட்டுகிறார். அனுபவத்தை அவர் தலையாட்டலில் இருந்து நான் பார்க்கிறேன். அவர் தலையில் முடி வைத்திருப்பவர் ராமசாமி அப்படித்தான். எங்க ஆளுகள் இல்லவே இல்லை. அப்ப சொன்ன அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் வென்றார். 32 வயதில் இறந்து போன மாசிடோனியா மன்னன் அலெக்சாண்டர் இந்தியா வரைக்கும் வந்தார். அவன் ஒரு குறிப்புக்கு கிடைக்கிறது. நாளை சூரியன் உதிக்கிற போது நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று அவனுக்கு தோன்றுகிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழியை சொல்லுவார்கள் தோழர்களே, you can smell your own death. உன் மரணத்தை நீயே உணர முடியும். எங்க ஊர்ல சில கிழவிகள் இருந்த பார்த்திருக்கேன். மூக்கம்மாவுக்கு சொல்லிவிடு, மூக்கம்மாவுக்கு நாளைக்கு காலையில 8 மணிக்குள்ள வர சொல்லு. பரம இருப்பான், வர சொல்லு, நாளைக்கு 8 மணிக்குள்ள இருக்க மாட்டேன். ஒச்சாய் இருப்பான், வர சொல்லு, 8 மணிக்குள்ள இருக்க மாட்டேன். 7:55 உயிர் போயிடும். இப்படித்தான் இன்ட்யூஷன். உலகத்தில் கடவுள் என்பது இன்ட்யூஷன் நினைக்கிறேன். இன்ட்யூஷன் தான் கடவுள், கடவுள் தான் இன்ட்யூஷன். அந்த உள்ளுணர்வு சொல்லும். அலெக்சாண்டர் தெரிகிறது, நாளை நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று படைத்தலைவனை அழைக்கிறான். அழைத்துவிட்டு சொல்லுகிறான், படைத்தலைவனை, நாளை காலை சூரிய உதயத்தில் என் உடல் என் உயிர் இரண்டும் தனித்தனியே பிரிந்து விடும். என்னை சொந்த மண்ணுக்கு கொண்டு செல். இது எப்படி சொல்றீங்க? அதற்காக உன்னை இழக்கவில்லை. என் உடலை சொந்த மண்ணுக்கு கொண்டு செல்லும் போது என் கைகள் இரண்டும் சவப்பெட்டிக்கு வெளியே இருக்கட்டும். ஏன் அப்படி மன்னா? வேறொன்றும் இல்லை. இந்த உலகம் முழுவதையும் வென்று குடித்து விட்டு இனிமேல் வெல்வதற்கு நாடு இல்லையே என்று கவலைப்பட்ட அலெக்சாண்டர் கூட போகும்போது வெறுங்கையோடு போனான் என்பதை இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும். அதுக்குதான் என் கைகளை வெளியே வைத்து இதை கேட்டுட்டு ஆறு சொல்றது எப்படி பிரமாதம். இத நாளைக்கு என்னுடைய அறிமுகமாக இதை சேர்க்க முடியுமா? ஒரு கலைஞர் ஒரு நல்ல விஷயம் வந்த உடனே அந்த கலைஞருக்கு இந்த ஆசையை பார்த்தீங்களா, இது நல்ல விஷயமா இருக்கு, இதை என் பாட்டுக்குள்ள சேர்க்க முடியுமா? பாட்டுக்குள்ள அலெக்சாண்டர்லாம் கொண்டு வருவதிலிருந்து irrelevant இருக்கும் சார். உங்க படம் அலெக்சாண்டர் பற்றிய படம் அல்ல. அலெக்சாண்டர் இப்படி சொன்னான்னு சொல்ல முடியாது. ஆனா அலெக்சாண்டர் சொன்ன தத்துவத்தின் சாரத்தை நான் கொண்டு வர முடியுமான்னு பார்க்கிறேன். அந்த சாரத்தை மட்டும் கொடுக்கிறேன். அதுதான் மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை. மண்தான் மனிதனை ஜெயிக்கிறது, இதை மனம்தான் உணர மறுக்கிறது என்பது அந்த இரவில் நாங்கள் பேசிய பேச்சுக்களில் விழுந்த எச்சம். அந்த எச்சம் பாடலுக்கு கிடைத்த உச்சம். அப்படி வந்து விழுந்தது. எனவே தோழர்களே, இசையோடு மட்டும் நிற்காதீர்கள், பேசுங்கள், ஆர்வத்தோடு பேசுங்கள், வாய்விட்டு சிரியுங்கள், சந்தோஷப்படுங்கள், ஒருவரை ஒருவர் கேலி செய்யுங்கள். அந்த கேலிக்கு பின்னால் உங்களுக்கு ஒரு வழக்கம் இருக்கட்டும்.
தன்னை மறந்த நிலை, தன்னை மறந்து தன் நாமம் கெட்டு இந்த நிலையை கடந்து இன்னொரு நிலை அடைந்து அல்லது சிந்திக்கிற போதுதான் நல்ல பாட்டு வரும். பாட்டு எழுதும் போது எனக்கு ஒன்று தோன்றுகிறது, இந்த பாட்டை எழுதியவர் வைரமுத்து அல்ல. இதுதான் நல்ல பாட்டு. எழுதுகிறவர் வைரமுத்து என்று நினைத்துக் கொண்டே எழுதினால் அது வைரமுத்து பாட்டு இல்லை. எழுதியவர் வைரமுத்து அல்ல என்று நான் சொல்வதெல்லாம் இயற்கையின் பாட்டு, அது தமிழின் பாட்டு. சின்ன சின்ன ஆசை தமிழின் பாட்டு, பொன்மாலை பொழுது தமிழின் பாட்டு, உயிரே உயிரே தமிழின் பாட்டு. இந்த மாதிரி பாடல்கள் எல்லாம் பிறக்க வேண்டும் என்றால் உங்களை மறந்து விட வேண்டும். இசையமைப்பாளர், பாடலாசிரியர், இயக்குனர் 3 பேருக்கும் இப்படித்தான் நல்ல மனநிலை தோன்ற வேண்டும் என்று உங்களை நான் வேண்டுகிறேன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. உங்களை பார்த்தால் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. ஆனால் அதிகம் பேசினால் பசிதாங்க மாட்டார்கள் எங்கள் தமிழர்கள் என்றும் எனக்கு கிராமத்தில் ஒரு செய்தி கொண்டிருக்கிறது. பசி வந்த போதே இவ்வளவு கைதட்டுகிறீர்களே, சாப்பிட்டு முடித்தால் எவ்வளவு கைதட்டுகிறீர்கள் என்று நான் யோசித்து பார்க்கிறேன். நண்பர்களே, மிக்க நன்றி. மில்லருக்கு என் வாழ்த்துக்கள். பாஸ்கரன் கந்தையா அவர்களே, நீங்கள் ரொம்ப தெளிவான ஆடு. ஆற்றில் போட்டாலும் அளந்து போடுகிறவர். அது ஆற்றுல போட்டாலுமே கூட ஏன் அளந்து போடுவீங்கன்னா, ஆற்றில் நீர் ஓடும் போது போட மாட்டீர்கள். ஆற்று தண்ணீர் வற்றி போய் வண்டல் மண் சேர்ந்தால்தான் ஆற்றில் விதைப்பீர்கள். எனக்கு தெரியும், ஆற்றுல போட்டா ஆறு அடிச்சு போயிடும். ஆறு வத்தி போச்சு, வண்டல் மண் கிடைக்கிறது. இந்த இடத்துல ஒரு 3 மூட்டை நெல்லை விட அப்படின்னு விளைக்கக்கூடிய ஆடு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். உங்கள் குடும்பம் வாழ. ஈழத்து தமிழ் மக்களே, நான் 2ஆம் முறையாக நான் யாழ்ப்பாணம் வருகிறேன். யாழ்ப்பாணம் வருகிறேன் என்று சொன்னவுடன் என் நாடி நரம்புகள் மெல்ல சிறுக்க தொடங்கும். என் மனசுக்குள் ஒரு பரவசமும் கண்ணீரும் பரவும். என் விரல்கள் மென்மையாக நடுங்கும். என் பாவங்கள் மெல்ல பரவசப்படும். இந்த மண்ணில் இறங்குகிற போதும், இந்த காற்றை சுவாசிக்கிற போதும் இது வரலாற்று மண் என்று தெரியும். உண்மையை சொல்லுகிறேன். தோன்றுகிறார்கள், தோன்றுகிறார்கள். எங்கள் ஊரில் கீழடியை தோன்றுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. எங்கள் ஊரில் ஆதிச்சநல்லூரை தோன்றுகிறார்கள். சில எச்சங்கள் கிடைக்கின்றன. இன்னும் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு இந்த யாழ்ப்பாண மண்ணை தோன்றினால் ஒட்டுமொத்த தமிழரின் வீரமே கண்டெடுக்கப்படும். தமிழரின் தியாகம் கண்டெடுக்கப்படும். அதற்கு இந்த மண்ணே காட்சி. வாழ்க தமிழர்கள், வெல்க ஈழம், வாழ்க கலை என்று வாழ்க்கை விளைவதற்கு நன்றி, வணக்கம். இந்த ஊடக நண்பர்கள், அப்புறம் இங்கே இருக்க பெரியவங்க, ஃபாதர், அவங்களுடைய சாமிகள் எல்லாரும் பேசியிருக்காங்க. அதாவது இது வரைக்கும் என் லைஃப்பில் பூஜை வந்து ஏபிஎம் ஸ்டுடியோ போனேன், வாங்கிட்டு போயிருக்கேன், அங்கே போயிருக்கேன், இருக்கும் வேறு ஊரில் இருக்கும். நான் ஃபஸ்ட் டைம் ஒரு பூஜைக்காக கடல் கடந்து வந்தது இந்த நான் ஃபஸ்ட் டைம். இந்த மில்லர் டீமுக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் படம் நான் கடவுள்னு ஒரு படம் எடுக்கும்போது தூரத்தில் இருந்து நான் பார்த்த ஒரு மிகப்பெரிய தயாரிப்பாளர் என் பக்கத்தில் இருந்தார். எங்கள் டேரக்டர் பாலாசாமி இருக்கும்போது அந்த படத்தில் முதல் தயாரிப்பாளர், அதில் நிறைய தயாரிப்பாளர் வந்தாங்க. முதல் தயாரிப்பாளர் எங்கள் சகோதரர் தேனாபிச்சாரம். அப்படி தான் எனக்கு அவர் அறிமுகம். அதுக்கப்புறம் நிறைய நாள் பார்த்துருக்கோம், பேசியிருக்கோம், சேனலில் பார்த்துருக்கோம், அப்படின்னு பார்த்துருக்கோம். கடைசியாக இன்னும் நெருக்கமாக என்னை இணைக்கிறது நிச்சயம் செஞ்ச ஒரு விஷயம் தான் மகாராஜா மாணவர்களாக இருந்துச்சு. இங்கே வந்து சிவன் வரைக்கும் போகலாம்,
பாவப்படி போயிட்டு வரலாம். முன்னாடி சிங்கப்பூர் போட்டார், கன்னடா போட்டார், அடுத்து சுற்றுலான்னு கூப்பிடுவாருன்னு நினைக்கிறேன். கூப்பிடுவாரு. இப்போ ஸ்லோன் போயிட்டு வரலாம், என்ன விஷயம் அப்படின்னு, வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. அங்கே தான் போய் வரக்கூடாது அப்படின்னு. வாங்க போயிட்டு வரலாம், அங்கே தான் வரக்கூடாது அப்படின்னு. என்னை நம்பி வாங்க அப்படின்னாரு. நீங்கள் தான் எப்பயுமே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுவீங்க அப்படின்னு சவாலை செய்ய மாட்டார். இருந்தாலும் நம்ம அது வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இப்போ ஒரு வாரமாக நம்ம பாஸ்கரன் தந்தையா அவர்களை பற்றி பேசிக்கிட்டே இருக்காரு. திடீர்னு கரண் அப்படின்பாரு. இல்லை பாஸ்கரன் எங்கே இருக்காரு? இல்லை பாஸ்கரன் தான் கரண் தான் சொல்லி பாஸ்கர் அப்படி இப்படின்ட்டே இருப்பார். அப்புறம் எங்கள் சின்ன தாத்தா தந்தையா பொருளாதாரத்துக்காரர் வாரி மாவட்டத்தில் இருக்காரு. அவர் அந்த தந்தையான்னு சொன்னோன்னே எங்கள் தாத்தா இருக்கிற தந்தையாக அவர்கிட்ட கல்ல பேசி பார்ப்போம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவரோட நல்ல எண்ணம், நல்ல மனசு, அந்த மனசுக்காக ஒரு பையன் அதையும் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதில் வந்திருக்கேன். நம்மளுக்கு சொந்த ஒரு பிரிக்கப்படாத வாரி மாவட்டத்தில் தேனிக்கு பக்கத்தில் பெரியகுளம். எங்கள் கலைஞர் கூட எனக்கு உறவு தான். எங்கள் ஊர்லேருந்து கலைஞர் ஊர் 2 கிலோமீட்டர். எங்கள் ஊர்லேருந்து மிகப்பெரிய படைப்பாளையாக மிகப்பெரிய இருந்தார் அவர்களுக்கு பாரதிராஜா சார் ஒரு 11 கிலோமீட்டர். இசைஞானி இளையராஜா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இசையமைப்பாளர் எங்கள் ஊர்லேருந்து 30 கிலோமீட்டர். இவர் 3 பேர்னால நம்ம சினிமா, ஏன்னா அவர்களாக நம்ம வாங்க அவர்களுக்கு அறிவு இருக்குது, நம்மளுக்கு இருந்தாலும் கிளம்பி போவோம் அப்படின்னு சொல்லி தான் வந்தது. நான் முதல் படம் எடுக்கும்போது தேவா இசையமைப்பில், என்னோட அஜித் படம் எடுக்கும்போது அத்தனை பாடல்களையும் அவர் தான் எழுதுறாரு. என் தயாரிப்பாளர் ஃபஸ்ட் டைம் ஒரு கவிஞர்கிட்ட போய் கதை சொல்லி அவர் பிடிச்சிருந்தா அவன் நிகழ்ச்சி படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அஜித் பண்ணுறாரு தயாரிப்பாளர். இது இந்த கவிஞர்கிட்ட, என் உயிர் கவிஞர்கிட்ட, எனக்கு பிரியமான கவிஞர்கிட்ட ஒரு பெரிய ஹோட்டல்ஸ்டாக ஹோட்டலில் உட்காந்து சொன்னேன். கேட்ட உடனே சக்கரவர்த்தி ஏன் தாமதிக்கிறீங்க, உடனே எடுங்கன்னு ஃபோன் பண்ணிட்டு போனாரு. அது சொன்னதுக்கப்புறம் 3 நாள் தெரிஞ்சு ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ஒரு 5 பாட்டு எழுதியிருந்தார். அந்த 5 பாட்டில் அவர் தேர்வு செய்யக்கூடிய நான் எழுதிய சில அழகான பாடல்கள் 1000 பாடல்கள் ஒரு புத்தகமாக போனார். அந்த 1000 பாடல்களில் என்னோட 5 பாட்டு இருக்கு. 5 பாட்டு இருக்கு. அப்பொழுது எனக்கு வந்து அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அவர்கிட்ட நான் எப்போ பேசினாலும் என்ன பேசினாலும் எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதல். 2 வயது தான் பேசும்போது நான் அவ்வளோ பெரிய உந்துதலாக பேசுகிறேன். ஒரு முறை விமானத்தில் போயிட்டு இருக்கும்போது முன்னாடி உட்கார்ந்தாரு மதுரையில், நான் பின்னாடி உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு கவிஞர்கிட்ட போய் பேசினேன். நல்லா இருக்கீங்களா, வாங்க செஞ்சு தரையில் சந்தித்தோம், ஹோட்டலில் சந்தித்தோம். இப்பொழுது 30,000 அடி உயரத்துக்குள்ளே சந்திக்கிறோம் அப்படின்னாரு. இங்கே ஒரு ஸ்கூலு பள்ளிக்கூடம் விழாவுக்காக போகிறேன். உங்களுக்கு எழுதிய வார்த்தையை தான், உங்கள் பாடலுக்கு எழுதிய வார்த்தையை தான் நான் போய் சொல்ல போகிறேன். கலைமகள் தனது மகளை சேர்க்க கல்வி ஏறினார், வீணை விட்டு கட்டணம் கட்டி வீடு திரும்பினார். இது உங்கள் வழிதான, உங்களுக்கு நான் எழுதிய வழிதானே, நான் போகிறேன். எனக்கு அவ்வளோ தெரியும். அதுக்கப்புறம் நான் ஒன்று சொன்னேன். அவர் ஒரு சின்ன சிக்கலில் இருந்தார், ஸ்ரீபெரும்புக்கு கோயிலாக அந்த மாதிரி ஒரு சின்ன சிக்கல். அதை நான் சொல்லக்கூடாது. அதுக்கு நான் சொன்னேன், அது வந்து நீங்கள் பின்வாங்கிறாங்க அப்படின்னு. அதற்கு அவர் சொன்ன பதில், நீங்கள் தான் இருக்கும்போதா. அப்போ என்னையும் என் மனசையும் இணக்காக வச்சுருந்தாங்க. அதுதான் அவற்றை இன்னமும் நாங்கள் பேசிக்கிறோம். இன்னைக்கு ஃப்ளைட்டை விட்டு இறங்கணும், நம்ம சாப்பிட போய் ஸ்டே பண்ண போகணும். அப்போ போகும்போது நான் அவர் பின்னாடி நிற்கிறேன். அப்பொழுது நம்ம பாஸ்கர் பற்றி அவர்கிட்ட சொல்கிறாரு, பனி இருந்தது,
தென்னை நீங்கள் வைத்தது அப்படின்னா அந்த ரிசார்ட்டில் அந்த இடத்துல பனைமரம் இருக்கிறது, தென்னை மரம் இருக்கிறது. பனையை பார்த்துட்டு செத்துருவான், தென்னையை தான் தின்னுட்டு சாகும். ஆனால் அந்த பனையை பார்க்குது, பனையை ஆல்ரெடி இருந்தது, அந்த இடத்தில் நீங்கள் தென்னை மரத்தையே வைத்திருக்கிறீர்கள். ஸோ எனக்கு சாதாரணமாக நம்ம பார்க்குறத எங்கள் கவிஞர் அப்படி பார்க்குறாங்க. அதனால தான் உன்னத கவிஞர் தான் எங்கள் இந்தியாவே போற்றக்கூடிய, நாம் தமிழர்களே போற்றக்கூடிய மிகப்பெரிய கவிஞர். அவர் இங்கே வாழ்க்கை வந்திருக்காருன்னா அதோட ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. தம்பி நீங்கள் நல்லா வந்தீங்க. எனக்கு அமெரிக்கன் பிரசிடென்ட் ரொம்ப பிடிச்சவர் ரீகன். அந்த ரீகனை பற்றியான படங்கள் எப்போ தான் நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு என்னடா தம்பி பின்னாடி எனக்கு பின்னாடி அந்த பக்கம் கோச்சு திரும்பியிருக்காங்கன்னு பார்க்குறேன். அப்புறமா கொஞ்ச நேரம் வச்சு திரும்பிட்டேன். நல்லா இது சாமியோட பேசினார். சஷ்டி வரலாம் அப்படி இப்படின்னு. மதியானம் பாஸ்கரன் சார் வந்து சாப்பாடெல்லாம் போட்டார். சாப்பிட்டுட்டு என் ஒய்ஃபு மெசேஜ் அனுப்பிச்சு, சஷ்டி கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு. பாஸ்கர் சார் என் பக்கத்தில் வந்து நல்லா சாப்பிடுங்க, அது மான் தெரியும் அப்படின்னாரு. சரி, சிங்கப்புலிக்கு மான்கறி தேவைப்படுது, சிங்கப்புலிக்கு மான்கறி சாப்பிடாம இருக்கோம், அதை வந்து வாங்கி எடுத்து போட்டு நான் பார்த்துக்கிறேமா அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பார்த்துங்க, அந்த இறாலைக்கு போடுங்க அப்படின்னாரு. சஷ்டி சூரியன் முடிச்சிச்சு. ஒன்றா பாவம் தின்னா போச்சுல, இது ஒடையா இருக்கு. அப்புறமேலே எங்கேயும் பேங்க் அப்படின்னு போயிட்டே இருக்க பாஸ்கர் சார் கூப்பிட்டு போகிறாரு. அந்த இடத்துல தான் மீன் நல்லா வளர்க்குறோம் அப்படின்னு முடிஞ்சு. அந்த இடத்துல தான் நாட்டுக்கொடி சோடி முடிஞ்சு. ஆக சிலருக்கு பரிமாறி உணவு செய்வது அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் வந்துடாது, எல்லாருக்குமே வரையாது. அது சில பேருக்கு இருக்கும். அதனால தான் இன்னும் இந்த உலகம் இயங்கிட்டு இருக்கணும். அப்போ இன்னொரு விஷயம் சொன்னாங்க, தம்பி எங்கள் மேலே வந்து இதில் யாராவது ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அறிமுகப்படுத்திட்டே இருந்தாங்க. யாராவது ஒரு பொம்பளை மேலே வந்துருமான்னு பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன் வரல ஏன் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க? அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னா இங்கே வரலையா? இடையில சிந்துன்னு சொன்னாங்க. ஓ, ஒரு பிள்ளை வருது போல. அந்த யோகி தம்பி மேலே வரல, சிந்து நச்சை வந்துச்சா அப்படின்னு நினைச்சிருக்கேன். யோகி ஒரு தம்பி மேலே வரும். சரி, அதனால் நீங்கள் தான் நம்ம பெண்களை முன்னிறுத்தி மிகப்பெரிய பொருளை கொண்டு வரும். அந்த பிள்ளைகளை கொண்டு வரணும். அப்போ தான் அவங்களோட அச்சம் தான் போகும். நம்மளே நம்ம இது பண்ணக்கூடாது. அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாங்க, இவ்வளோ வருஷம் நாங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி கஷ்டப்படுறோம், அது இதுன்னு கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். தம்பி, ஒரு கலை எனக்கு தெரிஞ்சு நல்லா வளருது அப்படின்னா ஒன்று கஷ்டத்தில் வளரும், ஒரு கஷ்டத்தில் வளரும். அந்த கஷ்டத்தில் ஒரு கலை வளரும். சினிமாவுக்கு பாட்டெழுதுன்னு வந்தவர் இன்னைக்கு வேலை போயிட்டு இருக்கும்போது இது ஒரு மாலை பொழுது அப்படின்னு ஒரு பாட்டு வருது. எங்கள் கவிஞர் சொல்கிறாரு, 25 வருஷத்துக்கு முன்னாடி நான் எழுதுகிறேன். அந்த பயணத்தை பாருங்க. ஏன் கைதட்ட மாட்டேங்கிறத போட்டோ கூட தட்டி விட்டுங்க. நம்ம பாராட்டணும். அது சொல்கிறாங்க, பொன்மாலை வாங்க முதல் நாடுகிறார் வேறு உடை ஊறுகிறார் இது ஒரு பொன்மாலை நல்லா பாடுவேன். நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு பாருங்க. அதில் ஒரு கலை வந்து கஷ்டத்தில் பசியப்பட்டிருப்பாங்க. சில கலை பூச்சியப்பட்டிருப்பாங்க. நல்லா சாப்பிடுவான், நல்லா சாப்பிட்றாங்க, அடிச்சிருப்பான். அவர் யாராவது டான்ஸ் ஆடணுமோ அதை பார்த்துட்டே இருப்பான். நல்லா சொன்னோடனே நாளைக்கு வந்து இதே மாதிரி டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்லை, எனக்கு வேலை இருக்குது, நான் வெளியூருக்கு போகிறேன், நான் கிளிநொச்சி போகணுன்னு சொன்னான். சரி, அவங்கள மாதிரியே ட்ராயிங் வரைங்க,
அதையும் நான் பார்த்துட்டே இருக்கேன். இல்லை அந்த டிராயிங் மழை பெஞ்சு அதை கிழிஞ்சு போச்சுன்னா கண் வெட்ட சொல்லும். ஒரு புளிச்சேப்பத்தில் கூட மிகப்பெரிய கலை வளரும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் இந்த அளவு வந்திருக்கீங்க. தோட்டத்தில் பூ பூக்கிறதெல்லாம் கம்மிப்பா. நீங்கள் போராட்டத்தில் பூ பூக்கிறது, போராட்டத்தை பூக்கிறது. வந்தார்கள் என்ற ஒரு புத்தகத்தில் மகன் சிறையில் இருப்பது கணுக்கால் வரைக்கும் ரத்தம் சிந்தி, கணுக்கால் வரைக்கும் ரத்தம் சிந்து போராடுறது. அது டெல்லி தான். மண்ணே சிவப்பாய். அது மாதிரி இந்த மண்ணே சிவப்பாகி அவ்வளவு உறுதி போய் அதுக்கேற்ற நீங்கள் ஒரு கலையை பற்றி யோசிக்கிறது எவ்வளோ ஒரு விஷயம். அப்பா செஞ்ச விஷயம், அண்ணன் செஞ்ச விஷயம், தந்தை செஞ்ச விஷயம் எத்தனை இழந்திருக்கோம். அதுலேயும் ஒரு கதையை யோசிக்கணும், அதையும் ஒரு படம் இருக்கணும், அதையும் ஒரு நாடகம் இருக்கணும், அதையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். காந்தியை கொண்டு சேர்ந்து போயிருக்க தென்னிந்தியாவை கொண்டு எங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த ஒரு பாரதி அவரை பற்றி எழுதுவார், அதை பற்றி எழுதுவார், எதுவும் செய்வார். காந்திக்கு தெரிஞ்சிச்சு. காந்தி ஒரு தடவை சொன்னார், நாளைக்கு எதுவும் பாரதியை போய் காந்திகிட்ட கேட்கிறாரு, நாளைக்கு ஒரு விழா இருக்கு, நீங்கள் வாங்க தலைவர் ஆரம்பிங்க. நாளைக்கு வர முடியாது, நாளைக்கு சொல்கிறேன். இல்லை நாளைக்கு வந்து வாங்க, இல்லை வராதுன்னு எழுதி சொல்லிட்டாரு. அப்போ காந்தி சொல்லியிருக்காரு, இவரை நம்ம நல்லா பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்கோம். தனக்கு பிரச்சனை வந்தாலும் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யலாம். பாராட்டு. நீங்கள் வந்து போர்க்களத்தில் பூத்த பூக்கு, அதனால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கும். எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ஒரு நாள் போர் ஃபிலிம் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம். ஃபிலிம் புல்லட் அந்த புல்லட் வந்து அப்படி நெஞ்ச புகைக்கும். ஒரு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போனோம்னா நம்ம நெல்லி பார்த்தாலும் சரி, கிழக்கு பார்த்தாலும் சரி, 14 பேரை பார்த்தாலும் சரி, 3ஆம் பேர் பார்த்தாலும் சரி, காங்காரா பார்த்தாலும் சரி, எந்த படம் பார்த்தாலும் அதை குறைச்சி சரியாக சாப்பிடக்கூடாது, ஏதோ ஒரு சிந்தனைகள் இருக்குது. அந்த படைப்புக்காகவே அதை நோக்கி இருக்கணும். அதான் நெஞ்ச புழைக்கிறது ஒரு படம். அது அந்த மில்லர் இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழில் நல்லா சுத்தா இருக்காங்க. அப்பா சொல்கிறாங்க நிறைய காட்டாங்க, இப்படி அழகாக இருக்குண்ணா. அது மாதிரி புல்லட்டு, அந்த புல்லட்டை செய்ய முடியாதவர்கள், அந்த கதையை பண்ண முடியாதவர்கள் ஒரு படம் இருப்பாங்க. அதுக்கு பேர் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். அப்புறம் ஒரு காமிக்கலாக ஃபிலிம், அப்புறம் ஒரு ஃபீமியாக ஃபிலிம், அப்புறம் ஒரு ஹாரராக ஃபிலிம், அப்புறம் ஒரு த்ரில்லராக ஃபிலிம், அப்புறம் ஒரு சேசிங்காக ஃபிலிம், அப்புறம் இல்லை ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு ஃபிலிம், அப்புறம் தண்ணிக்குள்ளேயே ஒரு ஃபிலிம். எது எடுத்தாலும் நெஞ்சை துளைக்கிற மாதிரி படங்களை எடுங்க. இந்த படத்தையெல்லாம் நாங்கள் கொண்டாடுறதுக்கு எங்கள் டீம் ரொம்ப கொடுத்துருக்கோம். அது பாஸ்கர் கன்னியாசனுக்கு என்னோட வாழ்த்துக்கள், திரும்பி உங்களுக்கு வாழ்த்துக்கள். என்னோட அந்த சக இளைஞர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லுவேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பேப்பரில் எழுதுனதை படத்தில் கொண்டு வந்துருங்க. படத்தில் கொண்டு வந்து கொண்டாடுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். உங்கள் அனைவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். முதல்ல இந்த மில்லர் திரைப்பட விழாவுக்கு இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும் என்னோட நன்றிகள். ஏன்னா என்னோட ஸ்பீச்சை நான் எங்கே தொடங்குறேன்டா, என்னை இந்த சினிமா துறைக்குள்ள கொண்டு வந்த என்னோட அண்ணாக்கும் அக்காவுக்கும் தான் நான் முதல்ல நன்றி சொல்லணும். என்னடா இந்த இடத்துல நான் நிற்கிறேன்டா காரணம், இதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியை விட்டது அதுதான். அதே நேரம் இவ்வளவு காலமும் கிட்டத்தட்ட நான் இந்த துறையில் 18 வருஷமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னோட ஆரம்பத்தில் என்னோட 3 திரைப்படங்களுக்கும் என்னோட பணி செய்த அத்தனை கலைஞர்களையும் நான் இந்த நேரத்தில் நன்றியோட நினைச்சு கொள்கிறேன். ஏன்னா அவர்களோட ஒத்துழைப்பு பங்களிப்பு இல்லாமல் நாங்கள் இங்கே வந்திருக்க முடியாதுன்றது உண்மை கேட. அதுக்கு என்னோட டீம், அதாவது பிளாக் போர்ட் இன்டர்நேஷனலுக்கு இருக்கிற பெட்ரோல் ஷெட், பூவன் மீடியா, அந்த அணியில் பங்கு பெற்ற எல்லோருக்கும் நான் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரம் என்னோட வைஃப், இப்போ நான் இந்த ஃபீல்டு தொடர்ந்து இயங்குறதுக்கு மிக முக்கியமாக நிறைய சப்போர்ட் செய்துட்டு இருக்கிறார். அவாவும் நான் இதை நெஞ்சு கொண்டு இந்த படத்துக்கு இந்தியாவிலிருந்து கலைஞர்கள் வரும்போது இவர்கள் எங்களை பற்றி, அதாவது ஈழத்திலிருந்து வர திரைப்படங்களை பற்றி எந்த எந்த அறிவும் இல்லாமல், அதாவது இங்கே இந்த படங்கள் வருகிறதா, இங்கே எல்லாம் வேலை செய்கிறாங்களா என்ற ஒன்றுமே தெரியாமல் தான்
கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருப்பார்கள். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்கிறேன். வெகு சீக்கிரம் நீங்கள் எங்கள் படைப்புகள் மூலமாக எங்களை அறிந்து கொள்ள தொலைவில் இல்லை. அதுக்கு நான் மட்டுமில்லை, என்னோட நிறைய பேர் இந்த மாதிரி இந்த துறைக்காக வேலை செஞ்சுக்க நிறைய பேர் இதில் வந்திருக்கிறார்கள். ஸோ அவர்கள் எல்லோரும் தங்கள் படைப்பு மூலமாக உங்களுக்கு எங்கள் கலையை அறிமுகப்படுத்துகிறார்கள். இப்போது நீங்கள் விருந்தினராக வந்தீர்கள். இன்னொரு வேளையில் எங்கள் படங்கள் நடிப்பதற்கு ஆர்வமுடன் தருவீர்கள் என்று நான் உறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அத்துடன் இந்த மில்லர் திரைப்படம் உருவாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஐபிசி கந்தியா பாஸ்கரன் அண்ணன் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோட இந்த படத்தை எங்களுக்கு தொடங்கி விட்டுருக்கிறார். இது எங்களுக்கு ஒரு வாய்ப்பு. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இந்த மாதிரி இயங்கிக் கொண்டிருக்கிற நிறைய பேருக்கு இந்த படம் ஒரு வாய்ப்பு. இந்த படம் மாதிரி நிறைய படங்கள் தொடர்ந்து வரணும். அது சக்ஸஸ் ஆகும் போது தான் இது ஒரு இண்டஸ்ட்ரி வரும். ஸோ அந்த பொறுப்போட இந்த படத்தை நான் இயக்கி அந்த பேருக்கு மில்லர் என்ற பேருக்கு கலங்கம் இல்லாமல் இந்த திரைப்படத்தை உங்களுக்கு தருவேன் என்றதை சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். தமிழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். கரண் அவர்கள் எனது சகோதரர். அவர் எது செய்தாலும் அதை வெற்றி பாதையை நோக்கி செயல்படக்கூடிய ஒரு திறமை மிக்கவர். இங்கே வந்து ஒரு 500 பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கிறார் என்றாலே அவர் இருக்கிற ஊரை விட்டு இங்கே வந்து சொந்த நாட்டுக்காக இவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது, அதே நேரத்தில் இன்னைக்கு நமது ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு முக்கியமான இடம் வந்து அந்த லைப்ரரி பார்த்தாலே போதும், மிகப்பெரிய ஒரு லைப்ரரி இருக்கிறீங்க. இந்த திரைப்படம் வந்து கரண் அவர்கள் இந்த மொழியில சிறந்த மொழியில உள்ள எல்லா மொழியிலும் ஒரு திரைப்படத்தை விட இந்த மில்லர் படம் மிக சிறப்பாக வந்து தமிழ், இங்கிலீஷ், உலக நாடுகள் அனைத்து இதுலேயும் வந்து டப் செய்து இது ஒரு சிறந்த படமாக இளைஞர்களுக்கு ஒரு பாடமாகவும் இருக்க எல்லாம் உள்ள ஆண்டவர்களை வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் எல்லாரும் ரொம்ப இறுக்கமா இருக்கீங்க? ரொம்ப இறுக்கமா இருக்கீங்க. சந்தோஷமா இருக்கு. உலகம் வந்து இப்போ நீங்க என்னை பார்க்கும்போது இந்த முகங்கள் சிரிக்கும் போது எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா? வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா வீட்டில் இருக்காங்க, நல்லா இந்த அரவணைப்பு, இந்த உறவு தான் நமக்கு பெரிய சந்தோஷம். நான் சிங்கமொழி சொன்ன மாதிரி இதுவரைக்கும் நான் எந்த கலை நிகழ்ச்சிக்கோ, சினிமாவில் கூட நடன நிகழ்ச்சி, நட்சத்திர விருந்து, கடற்கரை, ஜுவல்லரி ஷாப் இருக்கிறது, எந்த நிகழ்ச்சிக்கு என் வாழ்க்கையில் நான் பயணம் பண்ணதே கிடையாது. நான் முதல் முறையாக ஒரு கலை சம்பந்தமாக ஒரு திரைப்படம் பூஜைக்கு இது எல்லாத்த விட பெரிய ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்களை ஷேர் பண்றேன். இந்த மண்ணு கார்ல வரும்போது திரு கரண் சார் கூட விவசாயத்தை பேசிட்டு வரோம், வாழைப்பழத்தை பற்றி பேசிட்டு வரோம், செம்மண் பூமியை பற்றி பேசிட்டு, கரிசல் மண் பற்றி பேசுகிறோம், நிறைய விவசாயிகளை பற்றி பேசிக்கிட்டே வரோம், இந்த பூமியை பற்றி பேசிக்கிட்டே வரோம், அற்புதங்களை பற்றி பேசிக்கிட்டே வரோம். ஆனால் என்னுடைய பயணத்தில் என் கூடவே இனி ஒரு எண்ணமும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. தம்பி, வீட்டில் எத்தனை தாய்மார்களுடைய குருதி இந்த மண்ணுக்குள்ள இருக்கு, எத்தனை உறவுகள் நம்மை விட்டு பிரிந்து. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் தொப்புள் கொடுக்குறது, என் அண்ணன், என் தங்கச்சி, என் அம்மா, என் பாட்டி, என் உறவை பார்த்த ஒரு உணர்வு இந்த விழாவுக்கு நான் வந்திருக்கேன். சினிமா விழாவே எனக்கு தெரியவே இல்லை. 1000 வழிகளை தாங்கிய பூமியில் ஒரு மண்ணு ஒரு கதை சொல்லும்.
ஆனால் இந்த மண்ணு தான் நம்ம வழிகளில் சொல்லும், இந்த உணர்வு சொல்லும். இந்த தமிழ் உறவுல நானும் ஒரு உறவாக நீங்க என்னை அழைத்ததுக்கு எனக்கு பாக்கியமா இல்லையா? அது நான் ரொம்ப எனக்கு இந்த நன்றியை ஏற்படுத்தி கொடுத்து இந்த அருமை தங்கம் திரு தேனப்பன் சார் அவங்க. வாழ்க்கையில நட்பு ரொம்ப முக்கியம். நானும் மாமா மாமான்னு கூப்பிடுவோம். நான் சினிமாவுக்கு வந்ததுல ரொம்ப நெருக்கமான ஒரு அருமையான உறவு நண்பர்கள். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார், இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கியா? ஏமாமா இல்லை ஃப்ரீயாக இருந்தால் வா, என் போயிட்டு வருவேன். எங்கே? ஏன்னா இப்போ போய் கூப்பிட மாட்டார். இல்லை என் ஃப்ரெண்டு, உங்கள் பேர்லாம் சொல்ல சார், உங்கள் பேர் தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுங்கிறது வேறு. எதுவுமே தெரியாமல் உங்களுக்கு சொல்லும்போது நம்புவேன். என் ஃப்ரெண்டு அவர் ஒரு சினிமா படம் எடுக்கிறாரு, நம்ம போய் வாழ்த்திட்டு வரலாமான்னு கேட்டார். உன் நண்பன்னா எனக்கு நண்பன் மாமா, போடுங்க டிக்கெட்டை வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, இன்விடேஷன் அனுப்பிச்சதுக்கப்புறம் யாருன்னு தெரியுதா? ஐபிசி நம்ம கரண் சாரோட நிகழ்ச்சி, நம்ம அங்கே தான் போகிறோம் சார். உங்கள் மேலே பழகாமே எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு சார். ரியல் அதை தேடணும்னு சொல்லி மட்டும்தான். நானும் உங்கள் கூட 10 வருஷம் பயணிக்க மாதிரி உணர்வு வந்துருச்சு. எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கீங்க தெரியாம. நல்லா இருக்கு சார். நிறைய ஒரு விஷயம் நான் கேள்விப்படும் பொழுது எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய எண்ணம். எனக்கு அவர் மூலமாக இன்னைக்கு நீங்களும் எனக்கு ஒரு நண்பராக கிடைக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு நான் வரும்பொழுது இங்கே நீங்கள் இதை பார்க்கும்போது அவர் நினைச்சிருந்தா இந்த பூமியில நான் எல்லாரும் இந்த இனம் மண்ணோடு மண்ணாக அழிந்து விடும் என்று நினைத்த நாள் ஒரு ஆலமரமாக உருவாக முடியும் எடுத்துக்காட்டான உங்களை போன்ற நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கு சார். எல்லாரும் பெரிய கடினம், மிக மிக கடினம். வெறும் வாயில சொல்றது முக்கியம் கிடையாது. இந்த வழிகள் எல்லாம் தூக்கிட்டு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது குழந்தை கஷ்டம். எத்தனை உறவுகளை திரும்பி நம்ம ஒரு ஏற்படுத்த, ஆனா அந்த வழியில் இருந்து ஃப்ரம் த ஸ்கிராச் ஜீரோலிருந்து தனக்கான ராஜ்யத்தை உருவாக்க முடியுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் அந்த ராஜ்யம் நம் சமூகத்துக்கான, நம் தமிழ் தொப்புள்குடி உறவுக்காக இருக்கணும்னு நீங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன். பெரிய விஷயம் சார். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா இப்போ ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணலாம், ஹிந்தி படம் பண்ணலாம், தமிழ்நாட்டில் வந்து பெரிய நடிகர்களுக்கு டேட்டு வாங்கி படம் பண்ணலாம், இல்லை மலையாளத்தில் பண்ணலாம், தெலுங்குல பண்ணலாம், எவ்வளவோ படம் பண்ணலாம். எவன் ஒருவன் தான் பிறந்த மண்ணை நேசிக்கிறோனோ அவன் மிகச்சிறந்த மனிதன் இல்லை. நீங்க பார்க்காத நாடு, நீங்க பார்க்காத உலகம், நீங்க பார்க்காத காரணம், நீங்க பார்க்காத பணம், நீங்க பார்க்காத மனிதர்களா, கேளிக்கைகளா, எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க. ஆனா எங்க இருந்தாலும் என் பூமி, அங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க 150 ஏக்கர், ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 450 அந்த யாருமே தொழிலாளியோட மனநிலை இல்லாம ஒரு தம்பியா உங்க கூட ஒரு உறவா இருக்கிறாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் சார். இதை விட வேற என்ன விட நீங்க நல்ல மனுஷங்க. காரில் வரும்போது சொல்லி கேட்டிருந்தேன், யார் ஹீரோன்னு தெரியாது. நிறைய ஹீரோ பார்த்துக்கிட்டே இருந்த செட் ஆகல. கடைசியில நான் வந்து என் வீட்டில் ஃபோன் பண்ணி மேனேஜர் கேட்டேன், இந்த கதை படிச்சுட்டு சொல்லு, நல்லா இருக்கு, படிச்சுட்டு சொல்லு, நல்லா இருக்கு, சரி நம்ம ரீகல் பண்ணா எப்படி இருக்கும், அப்புறம் தான் முடிவு எடுக்கிறேன். அது கூட பாருங்க, தன் மகன் ரீகல் ஒரு ஃபுட்பால் பிளேயர். எத்தனையோ கதாநாயகர்களை தேடியும் எந்த கதாநாயகரும் அமையாத இடத்துல இந்த ரீகல் பேசிக்கலாக ஒரு ஃபுட்பால் பிளேயர். இறைவனாக பார்த்து ரீகனுக்கு ஒரு அருமையான அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்த படம் தான் இந்த மில்லர். கண்ணாடி இந்த சினிமாவில் வரணும் என்ன கடவுள் இத்தனை உறவுகள். இப்போ நாங்கள்லாம் எவ்வளோ வேலை விட்டு அங்கே வந்திருக்கோன்னு எல்லாரும் நீங்கள் பேசும்போது பெரிய விஷயம். இதுக்கு சார்ந்து ஐயா வைரமுத்து சார் தமிழ் சினிமாவின் தூண்கள் சொல்லலாம். உழைப்பால் உயர்ந்த என்னுடைய அருமை தம்பிகள், இயக்குநர்கள், சகோதரர்கள் பாண்டராஜ் சார் இருக்காங்க,
நிதிரன் இருக்காங்க, இந்த சிங்கப்புலி எங்கள் அண்ணன் இருக்காரு இருக்காரு சார், ரவி சார் கூட வந்திருக்கோம். எல்லா உழைப்பால் உயர்ந்த உருவான மிக நல்ல மனிதர்கள். இத்தனை பேர்த்தோட அன்பாலையும் நீ சந்தோஷமா இருக்கணும். உன்னை வாழ்த்துவதற்கு 1000 உள்ளங்கள் வந்திருக்கு. இந்த மில்லர் திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையணும். இந்த கலைங்கிறது, இந்த கலையின் மூலமாக நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, குடும்பம், உறவுகள் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரே ஒரு படம் தான் இந்த கலை. இந்த படம் பெரிய விஷயம், சந்தோஷம். இந்த படத்தில் இருக்கிற இயக்குனர், இசையமைப்பாளர் வந்து என்னுடைய அருமை நண்பர் கவிஞர் அது உங்கள் வரைக்கும் என்னோட நண்பர். அவர் ஆக்சுவலாக 2020 எனக்கு நண்பர். அவர் இந்த இதில் மகிழ்ச்சி. ஸோ இந்த வெற்றி விழாவில் சார் கூடிய சீக்கிரம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். நாங்கள் எல்லாருமே வந்து கலந்துக்கணும்னு ஆசைப்படுறோம். நன்றி. பயங்கர இம்பேக்டாக இருந்தது சார். எமோஷனாக இருந்தது, கண்டென்ட் அதை கிரியேட் பண்ணது, டான்ஸர் அதுக்குள்ள இருக்கிற எமோஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது, வலியாக இருந்தது. அவங்க என்னோட ஸ்பெஷல் பாராட்டு. ஏன்னா எப்போ இதை சொல்கிறாங்கன்னா நம்பக்கூடாதுங்கிற கருத்து நான் வேறு இல்லை. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன் மீடியா, மக்கள் மண், என் கூட பயணிச்சு வந்த அண்ணன்கள், தென்னப்பன் சார், சிங்கப்புலி அண்ணா, ரஜித் அண்ணன், பாண்டராஜ் சார், முருகன் சார், எல்லாருக்கும் என்னோட வணக்கம். என் பேர் சாந்தமூர்த்தி. என் பேர் நித்திரன் அப்படின்னு மாறப்பொதுவான ஒரு மனிதர். கவி பேர் சுவாயமுத்து சார், அவருக்கு என்னோட மனமார்ந்த வணக்கம். எந்த பாட்டு கேட்டாலும் பட் வைரமுத்து சார் பாட்டு மட்டும் இது அவர் எழுதுறது அப்படின்னு என்னால் டாட்டான்னு சொல்ல முடியும். எனக்கு அவ்வளோ அந்த பாடல்களை ரொம்ப மூழ்கி பண்ணுவார். மறுபடியும் ஒரு வணக்கம் சொல்கிறேன் சார். ரீகன் சொன்னார், ரீகனோட அப்பா, நானே ஆரம்பிச்சிடுறேன். ரீகனோட அப்பா பாஸ்கரன் அவர்களுக்கு என்னோட நன்றி, வாழ்த்துக்கள் எல்லாமே. உங்கள் வீட்டு சாப்பாடு செம்மையாக இருந்துச்சு சார். உங்களோட விருந்தவங்க காரணமாக தக்காளி சார் வேறு. அப்புறம் உங்களை பற்றி எனக்கு பேனர் சார் நிறைய சொல்லிட்டே இருந்தார். இத்தனை தொழில் பண்ணியிருக்காரு, எல்லாம் இந்த வாக்குகள் தொட்டதெல்லாம் தூள் பண்ணியிருந்தேன். நீங்கள் தொட்டதெல்லாம் தூள் தான் சார். சினிமா வந்திருக்கு, எதுவும் தூள் கலப்புவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்கா வரேன், அதுக்கும் நீங்கள் தான் காரணம். உங்கள் எல்லாத்துக்கும் உங்களோட நன்றி. அப்புறம் ரீகன் எங்கள் அண்ணன் வந்து சிங்கப்பூரில் சொன்னாங்க. நானும் பார்க்குறப்போ சின்னப்பா வந்து உருட்டா வச்சுருக்காங்க. ஓகே, டிசைன் ஸ்டைலாக இருக்கும். சினிமாவில் ஓப்பனிங் மாஸ் காட்டுவாங்க. ஃபஸ்ட் டைம் ஸ்டேஜில் இந்த மாதிரி மாஸாக நான் பார்க்குறேன். ஸ்பெஷல் பாராட்டு ரீகன் ஸ்பீச் செம்மையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ரீகன் உங்களோட கான்ஃபிடன்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் டைரக்டர் சிவராஜ் அவர் சொன்னார், வெளியிருந்து வரவங்களுக்கு சினிமா சார்ந்த, எழுத்து சார்ந்த, சினிமா பற்றின என்ன புரிதல் இருக்குமோ தெரியல, படம் பார்த்துருப்பாங்களோ தெரியல அப்படின்னு சொன்னார். அது உண்மைதான். நான் நிறைய படம் பார்க்கல. பிரசன்னா விதானியோட படங்கள் மட்டும் ஒரு சில படம் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் சொன்னார், இந்த பார்வையை மில்லர் மாதம் நம்புகிறேன். கண்டிப்பாக அந்த டீம் வெற்றி பெறும். உங்கள் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நடக்கும் நம்புகிறேன். நன்றி. இங்கே பேசின ஒவ்வொருத்தங்களும் பேசுகிற தமிழ் எனக்கு வந்து பேசணும்னு ஆசையாக இருக்கேன். கண்டிப்பாக முடியாது. கண்டிப்பாக அந்த படம் பெரிய லெவலில் வெற்றியாகும். அப்போ வந்து அந்த நீங்கள் பேசுகிற தமிழில் பேசு ரீகன் அவர் வெளிநாட்டில் இருந்தது. நீங்கள் பேசுகிற தமிழ் அவ்வளோ அழகாக இருக்குது. அப்பா கிட்ட நீங்கள் விட்ட சவால் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பெரிய ஹீரோ ஆகப்படுற உங்களுக்கு நான் மரியாதை வாங்குறது சந்தோஷமா இருக்கு. அதான் காரில் அவர் தான் எங்களுக்கு பாஸ்கர் சார் தான் டிரைவராக இருந்து என்ன பேசுதுன்னா, இப்போ பேசுனது எல்லாமே சாரல். அதுக்கு ஒரு பெரிய புயல் இருக்கு. ஒரு புயல் இங்கே மையம் கொண்டுள்ளது. அது கவி பேரரசு அப்படிங்கிற ஒரு புயல். அது பேசப்போற தமிழுக்கு முன்னால நம்ம என்ன பேச போறோங்கிற ஒரு பதட்டமே ஒரு பெரிய பதட்டம். இதுக்கு முன்னால பேசின சிங்கமொழி அண்ணா, ரஜித் சார், இதெல்லாம் இவ்வளோ பேசியா அவரை காரில் வச்சுக்கிட்டு
கிட்டத்தட்ட 45 நிமிஷத்துல சேர வேண்டிய இடத்த 1.5 மணி நேரம் கூட்டிட்டு தெரிஞ்சாரு. ஆனால் ரொம்ப சந்தோஷமான தருணமா இருந்தது. கவிஞர் தான் சொன்னாரு, இல்ல இன்னும் எவ்வளவு நேரம் சுத்த முடியுமோ சுத்துக்கள், நாங்கள் ரசிக்க தயாராக இருக்கிறோம். ஏன்னா அந்த மண் செம்மண்ணும் கரிசல் மண்ணும் கலந்து அந்த மண்ணை பார்க்கறதுக்கே அவ்வளவா இருந்தது. இது எவ்வளவு பெரிய சிவந்த மண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியும். பல நாடுகளுடைய குரல் கேட்குது, பல தியாகிகளுடைய குரல் கேட்குது, பல சத்தங்கள் எல்லாம் கேட்குது. இருந்தாலும் அந்த மண்ணை பார்க்கும்போது, அந்த வாழைகள் பனைமரம் தென்னமரங்களை பார்க்கும்போது நான் தேனப்பட சார் தான் சொன்னேன், இந்த மண்ணில் கண்டிப்பாக நான் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன். சும்மா அந்த மைக்கை பிடிச்சி இங்கே பேசுறதுக்கா சொல்ல எனக்கு உண்மையாகவே தோணுது. ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மண். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலேயே இயக்குனர் நீங்க சொல்ற மாதிரி தான், ராஜ் நீங்க சொல்ற மாதிரி தான், ஸ்ரீலங்கன் படங்கள் நாங்கள் அதிகமாக பார்த்தது கிடையாது. பாஸ்கரன் சார் தான் சொன்னார், இந்த மில்லர் படம் மூலமா நாங்கள் ஒரு புதிய ஒரு ஸ்ரீலங்கன் சினிமா அப்படின்ற தமிழில் ஸ்ரீலங்கன் சினிமாவை வேறு லெவலில் நான் பேச வைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆசை அப்படின்னாரு. கண்டிப்பாக உங்களுடைய ஆசை மிகப்பெரிய லெவலில் கண்டிப்பாக வெற்றியடையும். ஏன்னா இங்கே வந்து இன்னைக்கு சினிமா வந்து வேறு மாதிரியான ஒரு முன்னெடுப்பு வேறு மாதிரி வந்தது. அது ஸ்ரீலங்கன் தமிழ் சினிமாவும் கண்டிப்பாக பேசக்கூடிய ஒரு சினிமாவாக மாறும். இந்த டீமில் உள்ள எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த பயணம் வந்து ரொம்ப அற்புதமான பயணம். அது கவி பேரரசுடையும் ஒரு வசந்தவன் ஹோட்டலில் போய் இடம் கிடைக்காம சாப்பிட்டு பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு தொழிலதிபரோட உட்காந்து பேசுறதாகட்டும், உங்களை பற்றி தேனப்பன் சார் அவ்வளோ சொல்லியிருக்காரு, நீங்கள் எங்கே இருந்து வாழ்க்கையை தொடங்குனீங்க அப்படின்னா. நானும் அப்படித்தான், எப்போதான் தீபாவளி பொங்கல் வந்து இட்லி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்ச ஒரு குடும்பத்தில் இருந்து பார்த்தா நான் நிறைய சம்பாதிச்சு செருப்பு வாங்கி போடணும், கலப்பு. ஏன்னா தீபாவளி அன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, அது யூனிஃபார்ம் எடுத்து கொடுப்பாங்க. கலர் ட்ரெஸ்ஸஸ் நிறைய சம்பாதிச்சு வாங்கணும் அப்படின்னு கடவுள் கொண்ட மனிதர்கள் நாங்கள்லாம். அதே மாதிரி தான் இங்கே உள்ளவர்களுக்கும் நிறைய கனவுகள், நிறைய பிரச்சனைகள், நிறைய கஷ்டங்கள், நிறைய துக்கங்கள், நிறைய சந்தோஷங்கள். நம்ம வாழ்க்கையிலிருந்து எந்த படத்தை எடுக்கிறோமோ அந்த படம் வந்து கண்டிப்பாக மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமாவாக மாறும். நான் என்னுடைய படங்கள்லாம் என் வாழ்க்கையில், என் சொந்தங்களுக்குள்ள, என்னுடைய உறவுகளுக்கு இருந்தால் நான் எடுக்கிறேன். அந்த மாதிரி இங்கே இந்த மாதிரி தான் அவ்வளோ குட்டி கிடையாது. கண்டிப்பாக அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே சிறந்த சினிமாக்கள் இந்த மண்ணிலையும் நடக்கும். மில்லர் அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக அமையும் நினைக்கிறேன். அந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். சக்ஸஸ் எல்லாரும் இங்கே கூப்பிடுங்க. திரும்ப நான் யார் பார்த்துருக்கிறோம். அதனால் நானே சொல்லிடுறேன், அடுத்து நம்ம கவிப்பேரரசுடைய பேச்சை நானே கேட்க ரொம்ப ஆவலாக இருக்கேன். ரொம்ப நன்றி, சந்தோஷம். உழைக்காத வாழ்க்கையிலே கூழைப்படுத்தும் இதை உணர்ந்தால்தான் நாம் கேட்பவற்றை தெய்வம். உழைப்பால் இயன்ற மாமனிதர் என்னுடைய அன்பு அண்ணன் அவர்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த வேளையிலே 2 பேருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று எங்களுடைய அன்பு அண்ணன் கரண் அவர்கள். தமிழகத்திலே விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்ட போது நான் எழுதிய பாடல் ஒன்றை என்னை தொடர்பு கொண்டு என்னை வரவேற்றவர். அவருடைய ஊடகங்களூடாக என்னை உலகமெங்கும் அறிமுகம் செய்து வைத்தவர் அன்பு அண்ணன் கரணன் அவர்கள். பல நேரங்களில் தலைவனாகவும் பல நேரங்களில் தொண்டனாகவும் இருக்கிறார். மிகவும் வலிமை நிறைந்தவரிடம் மிக எளிமையை காண்கிறேன். நன்றாக இருக்கக்கூடிய பண்பினர் திரைப்படத்திலே மில்லர் ஒருவனின் பேரிலே ஆரம்பித்திருக்கின்ற இந்த திரைப்படம் தமிழ் இலங்கை சினிமாவின்
விதையாக, ஒரு சிறந்த விதையாக விழுந்திருக்கிறது. அது மிக பெரும் ஆழ விருட்சமாக மாற வேண்டும் என்று நான் முதற்கண் வாழ்த்துகின்றேன். அத்தோடு இந்த திரைப்படத்திலே இசையமைப்பாளராக பணிபுரிந்திருக்கின்ற கூவன் மதிசன் அவர்களுக்கும், அதே போன்று இயக்குனர் ராஜ் சிவராஜ் அவர்களுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றேன் வேண்டும் என்று சொன்னேன். இதுவரை நான் இங்கே இருப்பதற்கு காரணமாக இருந்தவர் வைரமுத்து. அவருக்கு நான் ஒரு கவிதையினால் நன்கு சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். ஆழக்கவிக்கடலில் வாழுகின்ற நெத்தடினான், ஆழக்கவிக்கடலில் வாழுகின்ற நெத்தடினான் அரசன் திமிங்கிலத்தை வாழ்த்திவிட முனைவதோ சால பொருத்தமில்லை என்றாலும் என நன்மை சாற்றிவிட எண்ணி வார்த்தைகளை ஈழக்கவியவன 2 வயதினிலே ஈர்த்த பெருங்கவினி இனிப்பான உன் தமிழ்தான் காணவன் எதை சமைக்க காழ்கோடாய் நின்றதென்று களிப்போடு கூறுகின்றேன். காட்டெருமை சிலதென்று கவிஞனா இவனென்று காழ்கோடு உனை பற்றி கதையளக்கும் போதெல்லாம் காட்டாறு உந்தன் கவிதைகளை பார்த்தாலே வரும் என கேட்டு வாங்கி மூவர்களை குடித்தாலோ கேடுகட்டு பேசிடுவோர் பெரும்பித்தம் குணமாகும். செந்தமிழில் புதுமையினை சேர்த்து நல்ல செழுங்கவிதை நீ படைத்து நெஞ்சமர்ந்தாய். அந்தமெல்லா உன் என்னை ஆசையுடன் அடிமையை வைத்தாய். சந்தமழை சிந்துமுந்தன் கவிதையாவும் சபழ என சாற்றினாலும் சந்தனமாய் மனம் கமழ்ந்து மாந்தல் நெஞ்சில் சாகாத வரம் பெற்றேன். இன்று வாழும் வரலாற்று கவி என்றால் நீயே என்பேன். வந்தனங்கள் சொல்கின்றேன். இன்று சிந்தனையில் வைரமுத்தாய் நின்றுகின்ற சீர்கவியே சிறப்போடு நீடு வாழ. தமிழ் என்று உயிர் பெற்று தமிழ்நாட்டில் பிறந்திருந்தால் அவன் வைரமுத்து போல் இருக்கும். வடுகப்பட்டியில் பிறந்தாய் தினம் மரபித்து வளர்ந்தாய். வளர்ந்திடாமல் தமிழை கொண்டு நிமிர்ந்தாய். கரிச காட்டில் நடந்தாய். உணர்ச்சி பொங்க வாழ்வை பாடி உலகமெங்கும் உயர்ந்தாய். அமிழ்தாய் கவிதை கொடுத்தாய். இங்கு தடைகள் 100 உழைத்தாய். எறும்பை போல் தமிழ் எழுத்தை இனிதாய் பழைத்த வெட்டி வீழ்த்த வந்த போதும் வீறு கொண்டு கிளைத்தாய். செய்யுள் மரபை உடைத்தாய். நீ புதிய கவிதை படைத்தாய். அன்னை தமிழ் பட்ட கடனை 7 வயதில் அடைத்தாய். உலகத் தமிழன் சொத்தாய். நீ வறுமை உண்டு ஜெயித்தாய். அந்த வகையில் எனக்கும் கூட கவி. நன்றி. இந்த பெயரை கொண்டு இங்கு ஒரு திரைப்படம் அமைக்க இருக்கின்றது. இந்த நிகழ்விற்கு வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வரவேற்கின்றேன். சேர்ந்து உழைக்க வேண்டும் இணைந்திருக்கின்ற இந்த திரைப்படத்தின் குழுவினர் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்று இந்த நாளிற்கு இன்னும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தென் இந்தியாவிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வரவழைத்து இந்த இடத்தில் கடவுளின் ஆசியை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பல சமயங்களிலிருந்து வந்திருக்கின்ற ஒவ்வொரு பெரியவர்களையும் வரவேற்றுக் கொண்டு இங்கு ஒன்று திரண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த திரைப்படத்திற்கு ஆசி வழங்க வேண்டும் என்று சொல்லி ஆசுரை கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது இந்த பெயர் இது உதைப்பந்தாட்டம் தொடர்பானது என்று சொன்ன போது
எனக்கு நினைவில் வந்தது இன்று ஈழத்தில் இருக்கின்ற இளையோர்கள். நாம் எம்மோடு வளர்கின்ற தம்பிமார் என்று சொல்ல நாம் இளையோர்களின் வாழ்க்கை வந்தது. இந்த திரைப்படம் என்னை பொறுத்த மட்டும் இந்த ஆசையை சொல்லுகின்ற போது இது ஒரு நல்ல ஒரு விதையாக இருக்கட்டும். இந்த திரைப்படம் ஒரு சிந்தனையை விதைக்கட்டும். இந்த திரைப்படம் அந்த சிந்தனையை விதைக்கின்ற போது ஒரு தூர நோக்கோடு பயணிக்க வேண்டியதுதான் ஒவ்வொரு இளையோரின் வாழ்க்கை என்பதை எடுத்துச் சொல்லட்டும். அந்த தூர நோக்கு இல்லாத வாழ்க்கை இல்லை. இன்று அந்த கனவுகளை தொலைக்கின்ற எங்கள் இளையோருக்கு இது ஒரு சக்தியாக இருக்கட்டும். ஒரு சிறிய சிந்தனையை கொடுக்கட்டும், பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தட்டும். நண்பான சகோதர சகோதரிகளே, இந்த திரைப்படத்திற்காக உழைக்கின்றவர்களே, கடவுள் உங்களுக்கு ஒன்றை கொடுத்தால் நிறைவாக எதிர்பார்க்கின்றார். ஒன்றை கொடுத்தால் நிறைவாக எதிர்பார்க்கின்றார். நிறைவாக எவருக்கு கொடுக்கப்பட்டுள்ளதோ அவர்கள் இன்னும் நிறைவாக எதிர்பார்க்கின்றார். உங்கள் திறமையை நிறைவாக, உங்கள் உழைப்பை நிறைவாக கொடுங்கள். நீங்கள் ஒரே குழுவாக இருக்கின்றீர்கள், அந்த ஒன்றிப்பிற்கு வலு சேருங்கள். இந்த உழைப்பும் இந்த நாளின் தொடக்கமும் இன்று விதைக்கின்ற இந்த விதையும் நல்லதொரு மரமாக வரட்டும், விருட்சமாகட்டும், கனி பலன் கொடுக்கட்டும், அந்த மரமும் பலனுள்ளதாக இருக்கட்டும். இன்று நாங்கள் தொடக்குகின்ற இந்த தொடக்கம் ஒரு நல்லதொரு தொடக்கமாக இருக்கட்டும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் வாழ்த்துக்கள். கடவுளின் ஆசி உங்கள் ஒவ்வொருவரும் இருக்கட்டும். என்னை அழைத்ததற்கு நன்றி. அனைவருக்கும் பொதுவான அந்த எல்லாம் வல்ல இறைவனை இயற்கையை வணங்கிக் கொண்டு தமிழீழ விடுதலைக்காக தங்கள் இளைஞர்களை தியாகம் செய்திருக்கின்ற மாவீரர்களை நெஞ்சிருத்திக் கொண்டு ஈழத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற இன அழிப்பிலே, இனப்படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட நமது உறவுகளை மனதிலே இருத்திக் கொண்டு இன்றைய இந்த நன்னாளிலே ஐடிசி தமிழ் தயாரிப்பிலே பூவன் மீடியா இயக்கத்திலே வெளிவர இருக்கின்ற இல்லர் திரைப்படத்தினுடைய துவக்க விழாவுக்கு பூசை மற்றும் ஆசி வழங்கி இருக்கக்கூடிய சமய பெரியோர்களே, இன்றைய இந்த நிகழ்வுக்கு இந்தியாவில் இருந்து வருகை தந்திருக்கக்கூடிய தமிழ் திரையுலக சார்ந்த பெரியோர்களே, ஐபிசி தமிழ் ஊடாக பல அற்புதமான பணிகளை எங்களுடைய தாயகத்திற்காக ஆற்றிக் கொண்டிருக்கின்ற திரு கந்தையா பாஸ்கரன் அவர்களே, இந்த திரைப்படத்தை இயக்க இருக்கின்ற எங்கள் ஈழத்துக்கு பெருமை சேர்க்கின்ற ராஜ் சிவராஜ் இயக்குனர் அவர்களே, மதீசன் இசையமைப்பாளர் அவர்களே, ஏனைய கலைஞர்களே, இங்கே ஒன்று கூடியிருக்கின்ற சான்றோர்களே, பெரியோர்களே, கலைஞர்களே, திரை ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய இந்த திரைப்பட துவக்க விழாவுக்கு ஆசி சொல்வதென்றால் சைவ சமயம் சார்ந்து சிந்தித்தால் இன்று கந்த சஷ்டி விரதத்திலே 5ஆம் நாள் முருகப்பெருமான் தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை, திருப்பெரும் வடிவத்தை காட்டிய நாள். அதுபோல இந்த திரைப்படத்தின் பெயரும் ஈழத்தமிழர்களை, எங்களுடைய விடுதலை போராட்டத்தை, அந்த போராட்டத்தை முன்னெடுத்த இயக்கம் என்பது சின்ன படிகங்கள் இல்லை. அவங்க நினைத்தால் இந்த உலகத்தினுடைய தலைவிதியையே மாற்ற முடியும் என்று வல்லரசுகளுக்கு ஒரு பாடம் புகட்டிய ஆரம்பகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஒருவருடைய பெயர் இந்த பெயர். அப்படிப்பட்ட அற்புதமான தியாகங்களை தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்துக்காக இந்த மண்ணிலே ஆற்றி இருக்கக்கூடிய ஒரு வீரகாவியம் நடைபெற்றிருக்கக்கூடிய
ஒரு சூழலிலே இந்த திரைப்படத்தினுடைய உருவாக்கம் என்பது ஈழத்தமிழ் சினிமா உலகுக்கு ஒரு படிக்கல்லாக அமைய வேண்டும். அதற்கு உரியவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று அடியேன் கருதுகிறேன். உங்கள் எல்லோருடைய ஆதரவோடும் இது ஒரு பெரும் எழுச்சியாக, அதே போல எங்களுடைய தமிழ்நாட்டில் இருந்து இங்கு வருகை வந்திருக்கக்கூடிய கவியரசு ஐயாவாக இருக்கலாம், ஏனைய இயக்குநர்களாக இருக்கலாம், நீங்கள் எல்லோரும் கொடுத்திருக்கின்ற ஆதரவு, கொடுக்க போகின்ற ஆதரவு நிச்சயமாக எங்களுடைய ஈழத்து இளைஞர்களாலும் சாதிக்க முடியும், உச்சங்களை தொட முடியும் என்ற ஒரு வரலாற்றை படைப்பதற்கு உந்து சக்தியாக அமையும் என்று சொல்லி அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி என்னுடைய ஆசியுரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு மிகப்பெரிய காவிய நாயகனுடைய பெயர். தளராது களமாடி தன் உயிரை ஈர்த்தவன் பெயர். இன்றைக்கு அது ஈழ சினிமாவின் இன்னும் ஒரு மைல்கல்லுக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. உண்மையில் இந்த திரைப்படத்திலே இந்த திரைப்படம் பேசுகின்ற களமாக உதைபந்தாட்டம் அமைகிறது. தேசிய தலைவருக்கு விளையாட்டுகளிலே மிக பிடித்த விளையாட்டு உதைபந்தாட்டம் என்றால் அந்த உதைபந்தாட்டத்தில் தான் எப்போதும் வீரர்கள் இயங்கிக் கொண்டே இருப்பார்கள். அப்படியே அதை களத்தை தெரிவு செய்து இன்றைக்கு இந்த திரைப்படம் தன்னுடைய தொடக்க விழாவை காண்கிறது. இந்த திரைப்படத்தை தயாரித்து இந்த ஈழ சினிமா நாங்கள் அனைவரும் எதிர்பார்த்து நிற்கின்ற அந்த வளர்ச்சி போக்கிலே அதற்கு வலுவூட்டுவதற்கு தன்னுடைய முயற்சிகள் அனைத்தையும் தந்து கொண்டிருக்கிற இவ்வாறான ஒரு விழா நான் நினைக்கின்றேன் எங்களுடைய ஈழ சினிமாவினுடைய தொடக்க விழாக்களிலே மிகச் சிறப்பாகவும் செழுமையாகவும் நடைபெறுகிறது. இத்தகைய விழா ஒன்றுக்கு எங்கள் மனம் நேசிக்கின்ற தமிழகத்தினுடைய படைப்பாளுமைகள் இங்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்கள் மண் சார்ந்த வரவேற்பை நாங்கள் வழங்குகிறோம். நிச்சயமாக உங்களுடைய வருகை எங்களுடைய திரைப்பட துறைக்கு ஒரு புதிய அர்த்தத்தை நிற்கின்ற கூட்டிணைவு தமிழகத்திலும் சாத்தியமானால் நான் நினைக்கின்றேன் ஈழ திரைப்பட உலகு இன்னும் ஒரு பாய்ச்சலை எடுத்துக்கொள்ளும். எங்களுக்கு மிக பெரும் சவாலாக இருப்பது இங்கு ஆற்றல் மிகு கலைஞர்கள் இருக்கிறார்கள், இயக்குநர்கள் இருக்கிறார்கள், திரைக்கதை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள், தொழில்நுட்பவியலாளர்கள் இருக்கிறார்கள். இங்கு உருவாகுகின்ற திரைப்படங்கள் உலகின் முகடுகளை எட்ட வேண்டும். தளம் புலம்பெயர்ந்த நாடுகளிலே விரிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலதிகமாக தமிழகத்தில் எங்களுக்கு ஒரு விநியோக தளம் கிடைக்குமானால் நான் நினைக்கின்றேன் ஈழ சினிமா இன்னும் ஒரு பாய்ச்சலை மேற்கொள்ளும். இன்றைக்கு இங்கு வருகை தந்திருக்கின்ற கவிப்பேரசு முதற்கொண்டு எங்களுடைய அன்புக்குரிய ஆளுமைகள் அனைவரும் ஈழ சினிமாவுக்கான இன்னும் ஒரு விநியோக தளத்தை தமிழகத்திலும் திறந்து தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டு நிற்கிறேன். நீங்கள் அப்படி தருவீர்களாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வெட்டிக் கொள்வார்கள். இது கதைகள் மலிந்த பூமி. அண்ணன் சிங்கம்புலி அவர்கள் சொன்னது போல இங்கு ஒவ்வொருவரிடமும் பல கதைகள் இருக்கின்றன. அந்த கதைகளை உருவாக்குகின்ற போது வழக்கமாக சொல்கின்ற திரைப்பட கதைகளிலிருந்து திரைக்கதைகளிலிருந்து மாறுபட்ட வலுவான உயிர் துடிப்பு மிக்க கதைகள் இங்கிருந்து உருவாகும். அதற்கு நாங்கள் வாய்ப்பை தர இந்த சந்தர்ப்பம் ஒரு வழியை தரட்டும் என்று நான் நினைக்கின்றேன். உண்மையில் இந்த திரைப்படத்தை உருவாக்குகின்ற ராஜ் ஒரு இயக்குனராக நிரூபித்திருப்பவர். கடந்த தீப்பந்தம் திரைப்படத்தில் கூட நான் அவருக்கு அந்த பாராட்டை தெரிவித்திருந்தேன். அற்புதமான திரைக்கதையை அவர் தந்திருந்தார். நல்ல திரைக்கதை அமையும் போது அது நிச்சயம் நல்ல திரைப்படமாக உருவாகும். அந்த வகையில் அவருக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. ராஜ் சிவராஜ் முதற்கொண்டு பூவன் மதீசன் இசையமைப்போடு இங்கு இந்த மேடை ஏறிய அத்துணை இளம் கலைஞர்களும் தங்களுடைய அடுத்த கட்ட நிரூபிப்பை இந்த திரைப்படம்
முன்னோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திரைப்படத்தில் இன்னும் ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. நான் இங்கு வருகை தருவதற்கு முதல் இந்த திரைப்படத்தில் நடிக்கக்கூடியவர்கள் யார் என்று அண்ணன் கேட்டிருந்தார். நான் சொன்னேன், எங்களுடைய திரைப்பட தயாரிப்பிலே நடிப்பவர்களை விட அதை உருவாக்குபவர்களுக்கு முக்கியத்துவம் அதிகம். ஆனால் இங்கு வந்தது பிறகுதான் தெரியும், பாஸ்கரன் அவர்களுடைய மகன் இன்றைக்கு இந்த திரைப்படத்தின் நாயகனாக ரீகன் உருவாகிறார். வாழ்த்துக்கள் ரீகன். நீங்கள் தொடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரவேசம் இன்னும் இன்னும் உயர் நிலைகளுக்கு இட்டு செல்ல வேண்டும். அதே போல நீங்கள் தொடக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த பிரவேசம் உங்களை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் என்று நம்புகின்றோம். வாழ்த்துக்கள் ரீகன். இந்த திரைப்படம் எங்களுக்குரிய திரைப்பட வரிசையிலே ஒரு மிக முக்கியமான திருப்பத்தை தர வேண்டும். இங்கு மாத்திரமல்ல, தமிழகத்திலும் இந்த திரைப்படம் கொண்டு செல்லப்பட வேண்டும். உலகின் முக்கிய நகரங்களில் இந்த திரைப்படம் திரையிடப்பட வேண்டும். ஈழ சினிமா வர வேண்டும். அனைத்துக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.